صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நேற்று அந்த கவிதையுடைய மிச்சம். فاش اس کا راز آخر ہو گیا، 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 وہ میری صورت میں ظاہر ہو گیا، وہ میری صورت میں ظاہر ہو گیا، وہ میری صورت سے ظاہر ہو گیا، فاش اس کا راز آخر ہو گیا۔ ہم وہ اور وہ ہم بنے بے انقلاب، ہم وہ اور وہ ہم بنے بے انقلاب، ہم وہ اور وہ ہم بنے بے انقلاب، ہم میں ان میں سر نادر ہو گیا، ہم میں ان میں سر نادر ہو گیا، فاش اس کا راز آخر ہو گیا۔ میرے معنی میں وہی تھا باطناً، میرے معنی میں وہی تھا باطناً، اب میں اس کا معنی ماہر ہو گیا، اب میں اس معنی کا ماہر ہو گیا، اب میں اس معنی کا ماہر ہو گیا، فاش اس کا راز آخر ہو گیا۔ نیستی میں بن کے مرآت وجود، نیستی میں بن کے مرآت وجود، نیستی میں بن کے مرآت وجود، اپنے جامے سے میں باہر ہو گیا، اپنے جامے سے میں باہر ہو گیا۔ நேசித்தின்னு சொன்னா இல்லாமை. ஜி நேசித்தின்னு இல்லாமை. நேசித்தி में बन के मिरात वजूद, अपने जामे से मैं बाहर हो गया. நம்ம எங்க இருந்தோம்? அக்குடைய இல்முல இருந்தோம், அல்லாஹ்வுடைய இல்முல இருந்தோம். நான் கவனிச்சிங்களா? இல்முல நாம் இருந்தோமே, உஜூத் இருந்துச்சா? சுய உஜூத் இருந்துச்சுங்களா? இல்லை. உஜூதுக்கு ஹைப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்சியில். எக்ஸிஸ்ட்னஸ், இருக்குதல், எது இருக்குதோ அது, உள்ளமை எது இருக்கிறதோ அதுக்கு பேர் என்னங்க? உஜூத். ஜி நேசித்தி அப்ப ஹைப்பன்னா உஜூத், நைப்பன்னா அதம், உஜூது இல்லாமை. உஜூது இல்லாமை, நம்ம சொந்த உஜூது இல்லை, இதுக்கு பேர் என்னங்க? நைப்பன். இப்போ அல்லாஹ்வுடைய இல்முல நாம இருந்தோமே, உஜூத் இல்லை. ஜாத் இருந்துச்சா? ஜாத் இருந்துச்சு. நம்முடைய ஜாத் இருந்ததுக்குன்னு அல்லாஹ் மட்டும் இருந்தான், வேற எந்த வஸ்துவும் இல்லைன்னா எங்க இல்லை? கானல்லாஹு வலம் யகும் மஅஹு ஷையா ஹதீஸ். அல்லாஹ் இருந்தான், அல்லாஹ் உடனே எந்த ஒரு பொருளும் இல்லவே இல்லை. புகாரி தானே, எடுங்க. கானல்லாஹு வலம் யகும் மஅஹு ஷையா, அல்லாஹ் இருந்தான், அல்லாஹ்வோடு எந்த வஸ்துவும் இல்லை. ஜி இந்த தசவுஃப் சம்பந்தமாக, இறைஞான சம்பந்தமாக உள்ள ஹதீஸுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தனியாக தொகுத்து அதுக்குரிய மானாக்கள்லாம் நம்ம எடுத்து எழுதணும். ஜி அது தனியாக தொகுக்கணும். ஏற்கனவே சில பெரியவரும் தொகுத்துருக்குறாங்க, அஹாதீஸே தசவுஃப் அப்படிங்கிற பேரில். ஜி எடுத்து எழுதியிருக்காங்க.
அத்தகஷுஃபில் ஹஸரத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஸவுஃப் சம்பந்தமான ஹதீஸுகளை மட்டும் ஆதாரத்தோடு தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அப்துல் கஃபூர் ஹஸரத் கிபிலா தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபா, அவங்க அதற்கு மட்டும் அந்த பாபு மட்டும் எடுத்து அதற்கு விளக்கம் எழுதி பெரிய கிதாப் போட்டிருக்காங்க, அஹாதீஸ் தஸவுஃப்ன்ற. அதுக்கு தான் வாங்கி படிங்க, தஸவுஃபுடைய சம்பந்தமான ஹதீஸுகள். உலமாக்கெல்லாம் இருக்கீங்க, வாங்கி படிங்க அந்த கிதாபங்க. ஹதீஸுடைய தஸவுஃபுடைய கிதாபுகள் முத்தாலா செய்யுங்க பை, நிறையா இல்லைங்களா, நிறைய கிதாப் முத்தாலா செய்யுங்க. ஓசி நாயமே ஒரு 10 கிதாப் எழுதியிருக்காங்க, 100 கலிமாத்தே தையிபா, மக்சதே பையத்து, நிறைய எழுதியிருக்காங்க. நூரி நாயகம் கிதாப் எழுதியிருக்காங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஷரஹ் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் கலிமா தையிபாவோட கிதாப் விளக்கம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஜி கானல்லாஹு வலம் யகுன் ஷைஉன் கைருஹு, அல்லாஹ் இருந்தான், அல்லாஹ்வுடனே அவன் அல்லாத எந்த பொருளும் இல்லவே இல்லை. இது ஒரு ஹதீஸில். இன்னும் ஹதீஸில் கானல்லாஹு வலம் யகும் மஅஹு ஷையா, அது எடுக்கலையா அந்த சொல்லலையா, இது புகாரியுடைய ஹதீஸ் தான். அல்லாஹ் தஆலா இருந்தான், அவன் அல்லாத எந்த வஸ்துவும் இருக்கவே இல்லை. அல்லாஹ் இருந்தான், அவன் அல்லாத ஒரு வஸ்துவும் இல்லவே இல்லை. உஜூது அவனுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருந்துச்சு. அல்லாஹ் கவனிங்க வைங்க, உஜூது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமாக இருந்தது. ஜி அல்லாஹ் மட்டும்தான், எங்கேயுமே இல்லை. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சிருஷ்டிகளை படைக்க நாடினான். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன், ஒரு வஸ்துவை அல்லாஹ் படைக்க நாடினால் குன் என்று சொல்லுவான், உடனே அது உண்டாயிரும். இப்போ குன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒரு மலையை சொன்னா மலை உண்டாயிருச்சு. எங்க உண்டாகும்? இருக்க இடம் எங்க இருந்துச்சு? இடமும் ஒரு மஹ்லூக் தாங்க பை. ஜமான் ஒரு மஹ்லூக், மகான் ஒரு மஹ்லூக். ஜி ஜமான் காலம் என்பது ஒரு மஹ்லூக். அல்லாஹ் இருந்தான், காலமே இல்லை. அப்ப சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதுதான் கிடையாது. காலம் நமக்காக வேண்டி அல்லாஹ் படைச்சான். சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அல்லாஹ் படைச்சான். இது தஹர் காலம். எதுவெல்லாம் அல்லாஹ் படைத்தான். ஹலக்கன என்ன அர்த்தம்? படைத்தான் என்ன அர்த்தம்? தஜல்லா, அந்த தோற்றத்தில் அவனே முத்தஜல்லியானான்னு அர்த்தம். காலம் என்று ஒன்று இல்லாமல் இருந்தது. இப்ப காலமாக வந்தது யாருங்க? அல்லாஹ் தான். அனத்தஹர், நானே காலமாக இருக்கிறேன். ஜி நான் தான் காலமாக இருக்கிறேன். அனத்தஹர். அனஸ்ஸமான், அனத்தஹர் அர்த்தம் என்ன? நான் தான் காலம். அன ரமலான், அன ஷவ்வால், ஜி அன ஜனவரி, அன பிப்ரவரி, நான் தான் வியாழக்கிழமை, நான் தான் புதன்கிழமை. தனித்தனியாக சொல்லிட்டு இருப்பாங்க, மொத்தமாவே சொல்லியாச்சு. அனத்தஹர், நானே காலமாக இருக்கிறேன். ஜி அனத்தஹர். அப்ப காலம் என்பதாக முத்தஜல்லியானது யாருங்க? அவன் தான். ஜமானாக. மகான் அல்லாஹ் இருந்தா வேற எந்த வஸ்துவும் இல்லைங்க. மக்கான் ஒரு மஹ்லூகா இல்லையா பை? இப்ப அல்லாஹ் இருந்தா அல்லாஹ் என்று வேறு மக்கான இடமும் இல்லை. அல்லாஹ்வுக்கு அப்பாற்பட்ட இடம் இருந்தா அது ஒரு மஹ்லூக். இன்னொரு வஸ்து இருந்தது ஆயிடும். நல்லா கவனிங்க. அப்ப அல்லாஹ் இருந்தான், இடமும் எதுவுமே இல்லை, காலமும் இல்லை, இடமும் இல்லை, அவன் மட்டும்தான் இருந்தான். இப்ப ஒரு மலையை படிச்சு படைக்கிறதுக்கு போது எதை படிக்கணும்? அல்லாஹ் தஆலா ஸர்ஃப் வேணும்ல, மக்கான் வேணும்ல, இடம் வேணும்ல. இடம் தான் இல்லையே. இப்ப மலையை படிச்சு எங்க வைக்கிறது? இடம் தான் இல்லையே பை. மக்கானும் மஹ்லூகா இல்லையங்க பை. ஸர்ஃப் மக்கான் இடமா இல்லையா? ஸர்ஃப் ஜமான், ஸர்ஃப் மக்கான். ஒரு வஸ்து இருக்கிறதுக்கு காலம் என்ற இடம், காலமும் தேவை, ஸர்ஃப் தேவை,
மக்கான் என்ற பொருளும் தேவை, இடமும் தேவை. விளைஞ்சுங்களா? இடமே எங்கேயுமே இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடனே இந்த வஸ்துவும் இல்லை. இப்ப மக்கானாக முத்தஜல்லியானதும் அவனே தான். அவனுக்கு வெளியில எந்த இடமும் இல்லை. இப்போ மலையை படைச்சான் என்ன அர்த்தம்? அந்த மலையுடைய தோற்றத்திலே அவனுடைய உஜூது தான் காட்சி அளிக்குது. இந்த மலை என்ற உருவத்துக்கு உஜூது கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன் அன் யகூல் லஹு. ஒரு வஸ்துவை நாடி இருக்கிறான். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன், ஒரு ஷையை, ஒரு வஸ்துவை அல்லாஹ் நாடினான். இராதா ஜி. ஷைனா என்ன? எங்க இருந்துச்சு ஷை? ஷை எங்கமா இருந்துச்சு? ஷைன்னு அர்த்தம் என்ன பை? ஷைக்கு மேனா என்ன ஜி? ஷை முஸ்தக் என்ன? ஷைஉன் ஃபஈலுன் பிமானா மஃஊல், நாடப்பட்டது. ஷார நாடினான். அல்லாஹ்வுடைய இல்மிலே நாடப்பட்ட வஸ்து அது. அப்படின்னா என்ன? ஷை என்று சொன்னாலே அவர் இல்மில் உண்டான தோற்றங்கள்னு அர்த்தம். அல்வானோ அஷ்கால். அப்ப அங்க ஷையுடைய தாத்து என்பது எதை குறிக்கிறது? அந்த இல்மி இருந்த தோற்றம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தோற்றம் தனியா இல்லை. ஒவ்வொரு தோற்றமும் அதனுடைய சுய தன்மைகளையோடு இருந்தது. அதுக்கு பேரு இக்திசா என்று சூஃபியாக்களுடைய பாஷையில சொல்லுவாங்க. ஜாத்தியாத் அதன் சுய தன்மைகள்னு சொல்லுவாங்க. ஷக்ஸியாத் அந்த வஸ்துடைய தனி குறிப்புகள், தனித்தன்மைகள், வேற வேற பேர். குர்ஆனுடைய பாஷையில ஷாக்கிலாத்னு சொல்லுவாங்க. குர்ஆனுடைய பாஷையில குல் குல்லு யஅமலு அலா ஷாக்கிலத்திஹி, ஒவ்வொருவரும் அவன் இல்முல, அல்லாஹ்வுடைய இல்முல என்னென்ன தஷக்குசாத்தில் இருந்துச்சோ அதன்படிதான் அவர்கள் அமல் செய்வார்கள். இக்திசா, இக்திசா அப்படிதான் இருந்துச்சு. இக்திசா அல்லாஹ்வுடைய இல்மிலே இருந்துச்சு. பூனை என்றால் பூனை அதனுடைய முழு தன்மைகளோடு மியாவும் தான் கத்தும், அது மான் கத்தாது. பூனை அப்படிதான் கத்தும். பூனை இவ்வளவு பெருசு தான் இருக்கும், அது யானை பெருசுக்கு இருக்காது. வளர்ந்து வந்து நிறையா கறி போட்டோன்னா யானை பேர் ஆயிரும். பூனை திண்டு திண்டு யானை மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு வராது. பூனை யானையாமா? புலி அது வெறி பிடிச்சி அது வேட்டையாடி இங்கே தான். அது சிறுத்தை புலி வீட்டில் ஆட்டோட சேர்த்து வளர்த்த, ஆட்டுப்பால் கொடுத்து சின்ன குட்டியிலே கூட்டு விளைஞ்சுங்களா. ஒரு ஞானு துணுன்னு கை குழந்தையிலேருந்து மடியில் போட்டு வளர்த்த. அப்படியே ஒரு பெருசு வந்துச்சு, என்ன ஆகும்? எல்லா ஆட்டையும் காலி பண்ணிடும் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டை. அதனுடைய தன்மை உள்ளுக்குள்ள இருக்கு. அது ஒட்டுமொத்த ஸ்டோரி அந்த ஜீன்லயே வச்சிருக்காங்க அல்லாஹ் ஜல்ல ஷான். அதான் இக்திசா. இத்தனூன் ஜீன்ல வச்சு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஜி அல்லாஹ்வோட இல்மு இருக்கும் போதே ஒட்டுமொத்த ஸ்டோரி உள்ள இருந்துச்சு. தெரிஞ்சுங்களா? இருக்குல்ல பை. புலியுடைய ஒரு புலி உண்டாகுது, கரு அம்மா, அது புலியுடைய பெண் புலியுடைய கருவில் உண்டாகுது. ஒரு அணு அளவு ஜி, ஒரு அணு என்னச்சுங்களா கரு முட்டையோடு இணைகிறது. இந்த அணுன்னு சொல்றாங்கல்ல, அது எவ்வளோ பெருசு இருக்கும்? ஒரு பந்து பெருசு, ஃபுட்பால் பெருசு எவ்வளோ பெருசு இருக்கும்? கிரிக்கெட் பால் அளவுக்கு இருக்குமா? ஒரு சொட்டு தண்ணி இருக்குல்ல, அதில் அதில் எத்தனையோ 100 கோடி அணுக்கள் இருக்கும். இப்போ ஒரு அணு எவ்வளோ பெருசு இருக்கும்? கண்ணுக்கே தெரியாது, பைனோகுலர் வச்சு தான் பார்க்கணும். அந்த அணு அதுக்குள்ளார ஒட்டுமொத்த புலியுடைய ஸ்டோரியும் உள்ள இருக்கு. அந்த புலி எவ்வளோ நீளம் வளரணும், அது சிறுத்தையா, அது புலியா, சிங்கமா ஜி, அது என்ன மேலே கிளர் இருக்கணும், எத்தனை கோடு மேலே இருக்கும், அது எவ்வளோ வெறி பிடிச்சிருக்கும், எவ்வளோ வீரம் அதுக்கு இருக்கும். துணூன்னு அணுவுக்குள்ள அவ்வளவு ஸ்டோரியும் வச்சு எப்படி கத்தும், எப்படி வேட்டையாடும், எல்லா ஸ்டோரியும் உள்ளுக்குள்ள இருக்கு. மனுஷன் நல்லா உருவாக்குறான். தகப்பன் மாதிரியே அந்த உருவமும் மனுஷனுக்கு பையனுக்கு வந்துருது. மத்தா மாதிரியே தாடி, அவங்க அத்தா மாதிரியே அவருக்கும் சொட்டத்தலைங்கிறானுவன் தாங்க இடத்துல. கோபமும் அத்தா மாதிரியே வருதுங்க. அப்படி
டாக்டர் போனா சுகர்னு உங்க அத்தாவுக்கு சுகர் இருந்துச்சா அப்படிங்கிறது, பிபின்னா அவங்க அத்தாவுக்கு பிபி இருந்துச்சா, குரலும் அத்தா மாதிரியே வந்துடுது போக போக. அவனுடைய குணங்கள், உடல் வெளி அமைப்பு, உள் அமைப்பு, வியாதிகள், குரல், ஈகை குணம்னா ஈகை குணம், முரட்டு குணம்னா முரட்டு குணம், திருட்டு குணம்னா திருட்டு குணம். அப்பம் புத்தி அப்படி தப்பாது இருக்குதுங்க. அப்படியே சைத்தான். தகப்பனார் பெரிய ஈகை கொடைவல்லல், மகனும் அப்படியே இருக்காரு. அப்படி அதுவும் குணங்களும் வருது அப்படியே. எல்லாம் அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவுக்குள்ள அத்தனையும் வச்சிருக்கான் பாருங்களா. அப்ப அல்லாவுடைய இல்முல நம்ம வெறும் தோற்றங்களா இருக்கிற பொழுது நம்முடைய அத்தனை ஸ்டோரியும் அல்லாட்டு அந்த இருந்துச்சு. அதுக்கு பிறகு இக்திசா, அதனுடைய தனித்தன்மைகள். ஒருத்தருடைய இக்திசா அடுத்தவருக்கு, தஷஹுஸ்னா இவருக்கு மட்டுமே சொந்தமானவை, இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, எல்லாம் அல்லாவுடைய இல்முலே இருந்துச்சு. இருந்துச்சுங்களா. அதுக்கு தாத்தியாத், அந்த தாத்துக்கு சொந்தமான தன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூஃபியாக்கள் ஒவ்வொரு கிதாப் ஒரு மாதிரி போடுவாங்க. பை குழம்பிடாதீங்க. தாத்தியாத், ஷக்ஸியாத், தஷஹுசாத், ஷாக்கிலாத், இக்திசா, இதெல்லாம் அந்த தனி குறிப்புகள். இல்மில் தோற்றம். அது தோற்றத்துக்கு பேர் என்னங்க? தஅய்யுன். சூரத்தே இல்மியா, சூரே இல்மியா, அல்லாஹ்வுடைய இல்மி இருந்தான தோற்றம். அயான், ஐன், ஐன் ஜம் அயான், ஒன்னொரு ஐன், தனி குறிப்புகள். அயானே சாபிதா, சாபித்தான் என்ன? இல்மில் தரிபட்டிருந்த தனி குறிப்புகள், தனித்தனி குறிப்புகள். அயானே சாபிதா, சூரே இல்மியா, மாலூமாத்தே இலாஹியா, எல்லாம் ஒன்றுதான், வெவ்வேறு பெயர்கள். மாலூமாத்தே இலாஹியா, சூரே இல்மியா, அயானே சாபிதா, ஹகீகத்துல் ஹகாயிக், ஹகீகத்துல் ஹலாய், சிருஷ்டிகளுடைய ஹகீகத், ஜவாத்துல் அஷியா, சிருஷ்டிகளுடைய தாத்து, எல்லாம் தான். இதைத்தான் சிருஷ்டிகளுடைய தாத்து என்று சூஃபியாக்கள் சொல்லுகிறார். மற்றபடி சிருஷ்டிகள் சுய உஜூதுனா எதுவும் கிடையாது. உஜூது ஒன்று தான், அது அல்லாஹ்வுடைய உஜூத் தான். அல்லாஹ்வுடைய உஜூதும் அல்லாஹ்வுடைய தாத்தும் வேற வேற இல்லை. அல்லாஹ்வின் தாத்து என்று எதை சொல்லுகிறோமோ அதை தான் அல்லாஹ்வுடைய உஜூத் என்றும் சொல்லுகிறோம். ரெண்டையும் பிரிக்க விடாது. ரெண்டையும் பிரிச்சா குஃப்ரு. எங்க குஃப்ரு? ராஹே மாரிஃபத்துல குஃப்ர் என்ன? இன்ஃபிகாகே வஜூதோ ஜாத்தே ஹக், அல்லாஹ்வுடைய உஜூதையும் அல்லாஹ்வின் ஜாத்தையும் பிரித்து பேசுவது குஃப்ர். சிருஷ்டிக்குடைய ஜாத்து வேற, சிருஷ்டிக்குடைய உஜூத் வேற. சிருஷ்டிக்குடைய ஜாத் அசலியானது. ஜாத் எங்க இருந்தது? அல்லாஹ்வுடைய இல்முலயே இருந்துச்சு. அது அசலி. அந்த அசலியான ஜாத்துக்கு, உஜூத் இல்லாத ஜாத்திற்கு அல்லாஹ் தஆலா தன் புறத்திலிருந்து உஜூதை கொடுத்தார். வெளியில வந்துச்சு. வெளியே எங்க வந்துச்சு? வெளியே வந்துச்சு. வெளியே வந்துச்சு அர்த்தம் என்ன? இல்முல காட்சி அளித்து இப்ப உஜூதுல காட்சி அளிக்குது, அவ்வளவுதான். இதனுடைய காட்சி அளிக்கக்கூடிய இடமா எங்க இருந்தது? அல்லாஹ்வுடைய இல்ம இலாஹி. இல்ம இலாஹில இருந்து இப்ப உஜூத இலாஹில வந்திருக்கு. சரிமா? உஜூது வந்து டெம்பரரி தங்குமிடம். ஏன் மறுபடியும் காணா போயிடும்? உஜூத் இருக்கே, ஆனா இல்ம ஹக் இருக்கே, அது நிரந்தர தங்குமிடம். இல்ம ஹக் விட்டு வெளியே வர முடியுமா? விளங்கல உங்களுக்கு. ஒரு ஓவியன் இருக்கான், அவனுடைய சிந்தனையில ஒரு பூனை இருக்கு. இந்த பூனையை போர்டில் வரடைப்பான வரைஞ்சிடறாரு. ஏன் சார்? பூனை இப்ப முதல் எங்க இருந்துச்சு? பூனை ஓவியனுடைய, இப்ப எங்க வந்துருச்சு? இப்ப அந்த சிந்தனை காலி ஆயிடுச்சா? எங்க இருக்கும் இப்ப? சிந்தனை இருக்குமா இருக்காதா? சிந்தனை வெளியே வந்து சிந்தனை விட்டு காலி ஆயிடுச்சா? இருக்குமா இருக்காதா? அங்க எவ்வளவு நாள் இருக்கும்? அது ஒரு மணி 2 மணி நேரம் இருக்குமா? அது முடிவே இல்லை, இருந்துகிட்டே இருக்கும். அது நிரந்தர தங்குமிடம், பெர்மனன்ட் முகவரி. கேட்கறாங்க நிரந்தர முகவரி. ஜி தற்காலிக முகவரி கேட்கறாங்கல்ல பை, அது என்ன சொல்லுவாங்க? ரெசிடென்சியா? என்ன சொல்லுவாங்க? பெர்மனன்ட் ரெசிடென்சியா? பெர்மனன்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் கேட்கறாங்களே. நம்ம பெர்மனன்ட் அட்ரஸ் எதுங்க? இல்ம இலாஹி. மற்ற உஜூத் ஹக்ல வந்தோமே, இது இருப்போம். அல்லாஹ் உஜூத் சல்பு செஞ்சான்னா காணா போயிருவோம். அது முஸ்தகர், இது முஸ்தௌதா. அல்லாஹ் ரெண்டையுமே சொல்றான் குர்ஆன்ல. அதுக்கு பேர் என்னங்க? முஸ்தகர். அல்லாஹ்வுடைய இல்ம இலாஹி என்னங்க?
நிரந்தர தங்குமிடம். இதுக்கு பேர் என்னங்க? முஸ்தௌதா, தற்காலிக தங்குமிடம். யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா. ஒவ்வொரு வஸ்துவுடைய முஸ்தகர்ரையும் முஸ்தௌதஅையும் அல்லாஹ் தஆலா அறிவான். இன்னொரு வருதுல யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா. ஹுவல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அன்ஷஅகும், உங்களே அல்லாஹ் தஆலா உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா உண்டாக்கினான். இங்கிருந்து மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரு நஃப்ஸிலும் தான் எல்லாமே வந்துச்சு. அது நஃப்ஸே இலாஹிங்க. அது எங்க இருந்து வந்துச்சு? நஃப்ஸே இலாஹி, அல்லாஹ்வில் இருந்து தான். நஃப்ஸே நஃப்ஸு வாஹிதானா என்ன? ஒரு நஃப்ஸ், நஃப்ஸே இலாஹி தான் வந்துச்சு. நீ ஆதம் நபின்னு அர்த்தம் வச்சாலும் வச்சுக்கோங்க. அந்த ஆதம் நபிக்கு ஆதம் நபி எங்க தான் வந்தாங்க? அந்த நஃப்ஸே வாஹித் தான் வந்தாங்க. வல்லதி அன்ஷாக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு நஃப்ஸில் இருந்து தான் நீங்க வந்தீங்க. முஸ்தகர்ருன் வ முஸ்தௌதஉன், அந்த நஃப்ஸில் தான் அவங்க முஸ்தகர், அந்த நஃப்ஸில் தான் அவங்க முஸ்தௌதஉன். நீ நிரந்தர தங்குமிடமா இல்ம இலாஹி தான். இல்ம இலாஹில இன்னும் நாம இருக்கிறோம். முஸ்தௌத இப்ப எங்க வந்திருக்கிறோம்? உஜூத இலாஹில முஸ்தௌதஅல வந்தாச்சு. இப்ப நம்முடைய தாத்தாவின் தாத்தா எங்க இருப்பாரு? முஸ்தகருக்கு போயிட்டாரு. முஸ்தௌதில் இருந்து முஸ்தகருக்கு போயிட்டாரு. இது தற்காலிக வாடகை வீடு, இது சொந்த வீடுக்கு போயிட்டாரு. திரும்ப அல்லாஹ் உஜூது கொடுப்பான். கபர்ல வச்ச மறுபடியும் திரும்ப பிடிக்குவான். மஹ்ஷர்ல கியாமத்துல மஹ்ஷர்ல போய் மறுபடியும் உஜூது கொடுப்பான். இது வருவோம் போவோம். முஸ்தௌதா வதிஅத்துடையது, தற்காலிக தங்குமிடம். முஸ்தகர் நிரந்தர தங்கு. அங்க வர்றது போறதுக்கு வேலையே கிடையாது, எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நாம் பிறக்கும் முன்பும் இருந்தோம், இப்போதும் இருப்போம், மூத்தா போன பின்னாடி இருப்போம். மஹ்ஷர்ல எல்லா வஸ்துவும் கியாமத்துல அழிஞ்சு போயிரும் இல்லையா? உள்ள ஷீன் ஹாலிக்கும், எல்லாம் அழிஞ்சு போயிரும் இல்லையா? அப்ப நம்முடைய அல்லாஹ்வோட இல்முல இருப்போமா காண போயிரோமா? இல்ம இலாஹிக்கு அழிவே கிடையாது. அப்பவும் அல்லாஹ்வோட இல்முல இருக்கதான் செய்வோம். வா வா, அல்லாஹ்வோட இல்முல இருக்கிறோமே, இதை விட நமக்கு என்ன? சதா நம்மளை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கானே, இதை விட சந்தோஷம் வேற என்ன? சதா நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கான் அல்லாஹ் தஆலா. யாரோ ஒரு பெரிய போன் போட்டு திடீர்னு அங்க இருந்து பிரதமர் போன் போட்டாரு, தம்பி நல்லா இருக்கேன், உங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. ஜி நீ நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அவன் சொன்னாருங்க, அவர் படி ஒரு கலெக்டர் ஃபோன் போட்டாரு, உங்க நினைப்பாவே இருக்குதுன்னு. அல்லாஹூ, என் நினைப்பாவே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சந்தோஷப்படுறோம். மௌலா சொல்றான், அப்சல் உன் நினைப்பாவே இருக்கு எனக்கு அப்படின்னு. வேணாம், உங்க நினைப்பாவே இருக்கு. நல்லா ஃபோன் பிடிச்சா எப்படி இருக்கும்? இப்ப அல்லாஹ் ஃபோன் போட்டு சொல்றான், முஸ்தகர்ருன் முஸ்தௌதா, சதா உன்னை இல்முல வச்சுக்கிட்டே இருக்கேன்பா. இந்த உஜூத் என்ற தற்காலிக இடத்திலே கொண்டு வந்து இங்க நான் சுமந்துகிட்டே இருக்கிறேன்பா. வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், என் உஜூத்ல சுமந்துகிட்டு இருக்கிறேன். நான் சுமக்கிறேன், இல்முல வச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். நீ மூத்தா போனாலும் சரி, ஒன்னு நான் மறக்கல. துனியாவே மறந்துடும் நம்மளைய, அல்லாஹ் மறக்க மாட்டான். ஒருத்தர் மூத்தா போனா உலகமே மறந்துடும், அவங்க புள்ள குட்டியும் மறந்துடும், அவங்க கட்டி கொடுத்த வீட்டுல வசிப்பவர்களும் மறந்துடுவாங்க, எல்லாம் மறந்துடுவாங்க. அல்லாஹ் நம்மளை மறக்க மாட்டான். ஆஷிக் பாய், உங்க தகப்பனார் பேர் என்ன? லியாக்கத் அலி. அவங்க அப்பா பேரு ரொம்ப யோசிக்கிறாங்க, முகமது ராஜா. அவங்க அத்தா பேரு இதே பாட்டன பேரை யோசிச்சு தான் சொல்லியிருக்காங்க. உட்காருங்க உட்காருங்க. அத்தா பேர் சொல்லிட்டாங்க, டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. அவங்க தாத்தா பேர் கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டாங்க. அவங்க அத்தா பேரு ஒரு 8வது தலைமுறை பேர் சொல்லுங்க. ஐயோ அப்பா, யாருக்கு ஞாபகம் இருக்கு? நாமளே இல்லை, புள்ளக்குட்டியே மறந்துடும். அவங்க போட்ட சொத்து, இந்த பாட்டம் பூட்டம் சொத்து சாப்பிட்டு இருக்காங்க நிறைய பேர், எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா எது மறந்துடும்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? 8வது தலைமுறை மறந்து. அல்லாஹ் மறந்துட்டானா? முஸ்தகர்ருன் முஸ்தௌதா, நான் மறக்கவே இல்லை, இல்முல வச்சுக்கிட்டே இருக்கேன் உங்களை எல்லாரையுமே. ஜி இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் அடியார்களுக்கு? எஜமாய் நினைச்சுக்கிட்டு இருக்கா என்ன? யாரு நினைச்சா எனக்கு என்ன, யாரு நினைக்கிட்டே, நீ எஜமாய் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை விட வேற என்னங்க மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் வேணும் நமக்கு? ஒரு நொடியும் அல்லாஹ் நம்மை மறக்கவும் இல்லை, நம்ம விட்டு முகம் திருப்பவும் இல்லை. ஜி
அப்ப அங்க இருந்து இங்க வந்துட்டோம், இந்த வீட்டுக்கு, சொந்த வீட்டு இருந்து நாம வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம். திரும்ப எங்க போயிடுவோம்? வைன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கம்தான் செல்ல போகிறோம். அவன்கிட்ட தான் போறோம், சொந்த வீட்டுக்கே போயிடும். வா 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 வா. அதனால யாரும் மூத்தா போயிட்டா இன்னா லில்லாஹி இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொன்னா கல்பு ஆனந்தம் வந்துடும். உலாய்க்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவன் கல்புக்கு நிம்மதி அல்லாஹ் உண்டாக்கிடுறான். அல்லாஹ் ரஹ்மத்து. ஏன்னா எஜமான்ட்டு தானே போனேன் நான், அந்த எஜமான் கருணை உள்ளவனாச்சு. அவன் தான் எவ்வளவு காலமா நம்மளை வச்சுட்டே இருந்தான். அவன் இல்முல இருந்த போதே நம்ம யுக்திசாவையும் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அவன் இல்முல இருக்கும் போதே நாம என்ன அட்டகாசம் பண்ணுவோம் தெரியுமா தெரியாது அல்லாவுக்கு? நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ற அட்டகாசம் அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா? மலக்குகளுக்கே தெரியுமா அல்லாஹ் தெரியாதா? மலக்குகள் சொல்றாங்க அப்போ ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க. அப்ப எஜமான தெரிஞ்சுதான் வெளியே கொண்டு வந்தான் அல்லாஹ் சொல்ல. அடியான் அல்லாஹ் தெரிஞ்சுதான் கொண்டு வந்தான். தெரிஞ்சுங்களா? ஏன் இவன் செய்யற அட்டகாசம் எத்தனை கோடி கோடி செஞ்சாலும், 80 வயசு வரைக்கும் அடியான் அட்டகாசம் செஞ்சாலும், ஒரு முறை யா அல்லாஹ் யா ரப்பே லா இலாஹ இல்லல்லாஹ் லா கஃபூர இல்லல்லாஹ், என் பாவங்களை மன்னிக்க கூடியவன் யாரும் இல்லை இல்ல, ஒரு முறை சொல்லுவான். 80 வருஷம் பார்த்து அல்லாஹ் மன்னிச்சிருவான். என்ன இலாஹ்னு விளங்கிட்டான்ல, அது போல நான் தான் இலாஹ்னு விளங்கிட்டேன்ல, நான் தான் கஃபூர்னு விளங்கிட்டேன்ல, போ மன்னிச்சிடறேன். பை ஒருத்தர் 80 வயசுல முஸ்லீம் ஆனார். பை 80 வயசு வரைக்கும் காஃபிராவே இருந்தார். அண்ணன் ஆஷிக் அண்ணன் 80 வயசு வரைக்கும் காஃபிராவே இருந்தார். 80வது வயசுல கலிமா சொன்னார், இஸ்லாத்துக்கு வந்துட்டார். எத்தனை வாட்டி கலிமா சொல்லணும் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணுமா இல்லையா? சொன்னா இஸ்லாத்துக்கு எத்தனை வாட்டி சொல்லணும்? 550 தடவை சொல்லணுமா? எத்தனை வாட்டி சொல்லணும்? இந்த ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் 80 வருஷ பாவத்தையும் அழிச்சிருச்சு. அல் இஸ்லாமு யஹ்திமு மா கப்லஹு, அதற்கு முன் செஞ்ச அத்தனை பாவத்தையுமே அழிச்சிருச்சு. ஏன் அப்படி செஞ்சான்? அல்ல ஏன் மன்னிச்சான் அல்லாஹ் தஆலா? நீ இந்த ஒரு தடவை நான் இலாஹ்னு ஒத்துக்கிட்டேல, நான் தான் இலாஹ்னு அறிஞ்சுக்கிட்டேல, இந்த அறியத்தான படைச்ச என் நோக்கம் நிறைவேறி போச்சு. போ, இது எனக்கு 80 வருஷம் செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறதும் ஒண்ணுதான், 8 வருஷம் செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறதும் ஒண்ணுதான், எனக்கு எல்லாம் ஒண்ணுதாங்க. அல்லாஹ் நமக்கு தான் வித்தியாசம் இருக்கு. எஜமானுக்கு எல்லாமே ஒண்ணுதான். என்ன வித்தியாசம்? ஒருத்தன் வந்து 1 ரூபா திருடிட்டு போயிட்டான், ஒருத்தன் 1 கோடி திருடிட்டு போயிட்டான், மொத்தமா 1 லட்சம் 1 கோடி திருடிட்டு போயிட்டான். ரெண்டும் உனக்கு ஒண்ணா? 1 ரூபா தினம் விடுங்க பரவாயில்லைங்க, 1 கோடி திருட்டாங்க. நமக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அறிஞ்சுங்களா? இப்போ இதெல்லாம் வந்து அல்லாஹ் ஜல்லஷானுக்கு சின்ன பாவமும் பாவம் தான், பெரிய பாவமும் எல்லாத்தையும் சின்ன பாவத்தை மன்னிக்கிற ஈஸியாக மன்னி, பெரிய பாவத்தை மன்னிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு மனசு அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு கஷ்டம் இல்லை, நீ என்னோட இன்னொரு சிறுக்கு வைக்க, அதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என் அடியான் என் மனசை ரொம்ப வருத்தப்படுத்துறான், ஜினா செஞ்சுட்டான், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒன்றுமே இல்லை ஜி, சாராயம் குடிக்கிறான் பாரு சில பேர், மனசு ரொம்ப கஷ்டமா, என்னை வருத்தப்படுத்திட்டான். இங்கே சொல்றான் அல்லாஹ், என்னை ரொம்ப மனசு வேதனைப்படுத்தினான் அடியான்னு அல்லாஹ் ஜல்லஷானுஹு. நீ செஞ்ச எந்த பாவத்துக்குமே சொல்லலை, ஒன்னே ஒன்று சொல்லிட்டான், யூதினி இப்னு ஆதம், என் அடியான் என் மனதை வேதனைப்படுத்துகிறான், யசுப்புத்தஹர், காலத்தை திட்டுகிறான், வனத்தஹர், நான் தானே காலம். ஜி வேற வருதா? இல்லை, யூதினி என் அடியான் என்னை வருத்தப்படுத்தினான் என்று வேற எதுக்கும் வருதா? யூதினி இப்னு ஆதம் யசுப்புத்தஹர் வனத்தஹர் பியதில் அம்ரு உகல்லிபுல் லைல வன்னஹார், ரவால் புகாரி முஸ்லிம் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யூதினி, ஆதமுடைய மனிதன் எத்தனையோ பாவம் செய்யறான்ல பை, கொலை கொள்ளை கெடுதி வெட்டு குத்து கொலை எத்தனையோ நடக்கிறான். இதெல்லாம் என் மனசை வருத்தப்படுத்திச்சுன்னு ஏன் சொல்ல? அதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் இருக்கு, பஞ்சமா பாதகங்கள் எத்தனையோ கொடிய பாவங்கள், இதெல்லாம் சொல்லி என் அடியான் என் உள்ளத்தை வருத்தப்படுத்தினா நல்லா சொல்லவே இல்லை பாருங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தா அந்த காலத்தை திட்டினா பாருங்க, வனத்தர், நானே தான் காலமாக இருக்கிறேன். என்ன திட்டுறான்? காலத்தை திட்டுறான். என்னடா மோசமான காலமா இருக்கு ஜி.
வெயில் காலம், அதனால குளிர் காலத்தினால சளி பிடிச்சிக்கிச்சு இவருக்கு. ஏங்க இந்த மாதிரி சீதோசனம் மாறுதா இல்லைங்க, சீசன். இவருக்கு ஏங்க ஒரு எல்லாம் எங்கே பார்த்தாலும் எல்லாம் இருமலாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் சீசன் மாறுதுங்க, எல்லாரும் சளி பிடிச்சிக்கிச்சு, எல்லாருக்கும் இருமலாக இருக்குது. இது வியாதியுடைய சீசன், இது சொல்கிறாங்களே, அதெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறோம். அப்போ வியாதி கொடுக்கறது சீசன் தான் கொடுக்குறேன். காலம்தான் உனக்கு மாற்றங்களை உண்டாக்குறது, நான் மாற்றம் உண்டாக்கல. அல்லாஹ் தாலாவுடைய ஃபேலை நீ கொண்டு போய் சிருஷ்டியின் பக்கம் சேர்க்கும் போது சிறுக்கு வைக்கிற பாரு, இது அல்லாஹ் ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துது. அனத்தர் யசுப்புத்தர், அவன் காலத்தை திட்டுகிறான். அனத்தர், காலமாக நான் தானே இருக்கிறேன். மதாரே சேஹதோ அம்ராது கோ ஆபோ ஹவா கஹதே. மக்கள் வியாதிகள் உண்டாவது, சிஹத் உண்டாவது காரணம் சீசன் சொல்றாங்க எல்லாரும். காலநிலை, சீயும் அவன் தான், சன்னும் அவன் தான். காலநிலை சீதோஷனம் என்று சொல்கிறார்கள். மதாரே சேஹதோ அம்ராது கோ ஆபோ ஹவா கஹதே. कसम का कर कहूँ आबो हवा अल्लाह ही अल्लाह है. कसम का कर कहूँ आबो हवा अल्लाह ही अल्लाह. ஆபும் அவன் தான், ஹவாவும் அவன் தான். அவன் தண்ணி, ஹவானா காற்று, ரெண்டுமே அவன் தான். காற்றும் தண்ணீரும் மாறுவதால் அல்ல. தண்ணி மாறினால வியாதி பிடிச்சிச்சு, காத்து மாறினால வியாதி வந்துருச்சு, இல்லவே இல்லை. ஆபும் அவன் தான், ஹவாவும் அவன் தான் என்று சத்தியம் விட்டு சொல்கிறேன். சீசனே அவன் தான், சத்தியமா சொல்றேன். ஏன்னா அனத்தர்னு அவனே சொல்லிட்டான். அனல் சீசன், நான் தான் வெயில் காலம். அனத்தர், நானே வெயில் காலம், நானே மழை காலமாய் வந்தேன், நானே தான் குளிர்காலமாய் வந்தேன். யசுபுத்தர், அவன் காலத்தை திட்டுகிறான், நான் தான் காலமாக இருக்கிறேன். எதுக்கு அல்ல நான் வருத்தப்பட்டேன்னு சொன்னான். காலத்திட்டம் என்ன, அந்த திட்டு என் பக்கம் சேருதுனால வருத்தப்பட்டேன்னா. அவன் காலத்திட்டான், நான் தான் காலம், என்னை திட்ட மாதிரி ஆச்சு. அப்படி இல்லை. அது எப்படி என் கையில் என்னுடைய வியாதி கொடுப்பதும் வியாதி எடுப்பதும் உன் வாழ்க்கையை மாற்றுவதும் நான் தானே. அது எப்படி இன்னொரு வஸ்துவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்தார். யசுபுத்தர் காலத்தை திட்டுகிறான் அடியான். வனத்தர், நானே காலமாக இருக்கிறேன். பி எதில் அமரு, அனைத்து காரியம் என் கையில் தான் இருக்கிறது. நீ உகல்லிபுல்லைல வன்னஹார், இரவு பகலை நான் தான் புரட்டுகிறேன். அப்ப உன் வாழ்க்கையை இரவில இரவாக்குவதும் வாழ்க்கையை பகலாக்குவதும், உனக்கு சோகத்தை கொடுப்பதும், கம் யா குஷி, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கறதும், சோக காலங்களை அல்லாஹ் தஆலா பின்னாடி சந்தோஷமான காலங்களா மாத்துறதும், சந்தோஷமும் சோகமும் மாத்தி மாத்தி வருது. இது எல்லாம் நான் தான் கொடுக்குறேன் உனக்கு. சோகமும் வரும் வாழ்க்கையில் கொஞ்ச காலம், அப்புறமே சந்தோஷமும் வரும். ஏதோ வாழ்க்கை சோகம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அழுகிற மாதிரி வரும். சே, என்னை விட மட்டமான ஆள் உரிஞ்சால் யாரும் இல்லை அப்படின்னு, என்னை விட இன்னைக்கு சோகமான ஆள் யாரும் இல்லை நினைப்பு வரும் அப்படின்னு நினைச்சுக்கோ. இதுவும் மாறும். ஒரு நேரம் வரும், என்னை விட துனியாவில் யாரும் சந்தோஷமா இல்லை என்று நினைப்ப நீ, அப்படி வரும் ஒரு நேரம். ஏன் உகல்லிபுல் லைல வன்னஹார், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி கொண்டு வருவேன். நீ ரெண்டுலையும் மோலா தரிசிக்கோ. गम है या खुशी है तू, मेरी जिंदगी है तू. गम कवலை, खुशी சந்தோஷம், ரெண்டும் ஒன்னை கொண்டு தான் இருக்கு. गम है या खुशी है तू, मेरी जिंदगी है तू, मेरी जिंदगी है तू. जी, हम है या खुशी है तू, मेरी जिंदगी है तू. दोस्तों के दरमियां, दोस्तों के दरमियां वजह दोस्ती है तू, मेरी जिंदगी है तू. நண்பர்கள் யாரெல்லாம், உறவுகள், அன்பர்கள், நேசர்கள், ஒவ்வொருத்தருக்கும் வட்டம் இருக்கும் இல்லையா? நீ நேசிக்க மட்டும் லிஸ்ட் போடு. உன்னை பிரியப்படக்கூடியவர்கள், நீ பிரியப்படக்கூடியவர்கள் ஒரு லிஸ்ட் போடு. அம்மா, அத்தா, அண்ணன், தம்பி, மனைவி, மக்கள், ஃப்ரெண்டு எல்லாம் லிஸ்ட் போடு. இந்த அன்பு இருக்கு, இந்த அன்புக்கு, அத்தனை பேருடைய அன்புக்கும் மூல காரணம் நான் தான். தோஸ்தோं के दरमियां वजह दोस्ती है तू.
இந்த அன்பையும் காதலையும் உண்டாக்குறது நீதான் ரப்பே. இல்லைன்னா எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அன்பை பிரிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? தூரமாக எவ்வளவு நேரம் ஆகும்? இணைத்து வைத்தும் வாழ்க்கையில ஒரு இன்பத்தை உண்டாக்குறது நான் தான். இது எதுவுமே இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது பாலைவனத்தில் தனியா மாட்டின மாதிரி இருக்கும். கொஞ்சம் தனியாக ஹெலிகாப்டர் இறக்கி விட்டு வந்துட்டோம் அங்கிருந்து லிபியா பாலைவனத்தில், சஹாரா பாலைவனத்தில். ஜி அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. இப்போ இவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்ஸுடைய வட்டத்தை அல்லாஹ் உண்டாக்கியிருக்காங்க. உன்னை தேடக்கூடியவர்கள், உன்னை நேசிப்பவர்கள், உனக்காக வேண்டி அழுபவர்கள், உனக்காக சிரிப்பவர்கள், உனக்காக வேண்டி கண்ணீர் அடிப்பவர்கள், உனக்கு ஒன்றுனா துடித்து போகக்கூடிய ஒரு வட்டம் உண்டாக்கியிருக்கான் பாருங்க. दोस्तों के दरमियां वजह दोस्ती है तू मेरी जिंदगी है. இந்த அன்பு வட்டத்தை உண்டாக்குறது நான் தான். உண்டாக்கி அந்த அன்பை அன்பாக பாதுகாத்து வர்றவனும் நான் தான். இதெல்லாம் பிரிச்சு விட எவ்வளவு நேரம் ஆகும்? மனைவியின் தலையோடு கணவன் சரண், அது பேப்பர்ல வருது. இதெல்லாம் அதுல ஏன் காட்டுறான்? தலையோடு போய் சரண் அடைஞ்சான். கணவன் தலையில் குளவி கல்லை போட்டு மனைவி கைது, கொன்ற மனைவி கைது. நிறைய வருது பேப்பர்ல. ஜி கொக்கோ கோலாவில் விஷம் வைத்து கணவன் காதலன் கொலை, காதலி கைது. கோலாவில் விஷம் போட்டு கோளாறு பண்ணிட்டா. அதுலயே ஜி குளிர்பானத்தில் விஷம் கலந்து எத்தனை வருது. இப்ப இந்த அன்பு அன்பா வச்சிருக்கிறது யாருங்க? வஜஹ தோஸ்தி தூ, நீதான் கொடுத்த. அப்ப இந்த காலத்தை அல்லாஹ் தஆலாவுடைய செயல இன்னொரு திருப்பக்கம் சேர்த்தனா ஷிர்க். ஷிர்க் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய கோபம். மற்ற எல்லாத்தையும் மன்னிச்சிடறான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு யுஷ்ரக பி, அவனோடு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, மற்ற எல்லாத்தையும் மன்னிச்சிரண்டான் அந்த ரசம். ஆனா தாசர்கா சொல்லுவாங்க, என் ஷேഖனா சொன்னாங்க, ஏசோ பொட்டோங்க குணாபா, பெரும்பாவங்கள் சிறுபாவங்கள் பட்டியல் போறதில்ல, இதெல்லாம் பொடியன்க செய்யக்கூடிய பாவம். அல்லாஹ் எதை கண்ணுல பாவமா பாக்குறான்? ஷிர்க் வைக்கிறத அல்லாஹ் பாவமா பாக்குறான். அதுல முதல்ல தப்பிச்சுக்கோ. அதான் சொல்றேன், யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா உண்டான். நீ மன்னிப்பு கேட்டாலும் கேட்காட்டியும் மன்னிச்சிடலாம். அல்லாஹ் தஆலா அவனோட இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இது அல்லாதவற்றை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மன்னித்து விடுகிறான். லிமை யஷாவ், தான் நாடியவர்களுக்கு. லிமை யஸ்தக்ஃபிருன் இல்ல, இஸ்திக்பார் செஞ்சாலும் மன்னிச்சிடறான், இஸ்திக்பார் செய்யாட்டி. இன்னல்லாஹ் யக்ஃபிர், இங்க லிமை யஷாவுன்னு போட்டான், ஷர்த்து போட்டான், லிமை யஷாவுன்னு போட்டான். இன்னொரு இடத்துல பாருங்க, இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். அங்க லிமை யஷா போடவே இல்லை பாருங்க, அத்தனையும் மன்னிச்சிடுறான். இன்னல்லாஹ் சொல்லுங்க பை, யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அத்தனை பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். நீ இஸ்திக்பார் செஞ்சாலும் செய்யாட்டியும் மன்னிச்சிடுவான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன் நஃப்ஸுக்கு அநீதி இழைத்துக் கொண்ட அத்தனை பாவங்களையும் ஒன்னுடாம செய்த, அட்டகாசம் செய்த, அநியாயம் செய்த அடியார்களே. ஏன்னா அவ்வளவு அட்டகாசம் செஞ்சாலும் யா இபாதின்னு கூப்பிடுறாங்க. என்ன அடியார்கள்? யா இபாதி, என்ன அடியார்களே. என்ன செஞ்சாலும் அடியார் தான், என்ன செஞ்சாலும் அடியார் தான். ஏன் தெரியுமா? இல்மு ஹக்கிலேயே பார்த்தப்ப அடியார் செய்யறது. இன்னைக்கா தெரியும் வண்டவாளம் தண்டவாளம்லாம் எனக்கு. இல்ம ஹக்கிலேயே நீ எப்படியாப்பட்டவனு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், பார்த்துக்கிட்டு உன்னை அறிவில் வைத்துக் கொண்டிருந்தேன், அங்கேயும் உன்னை நேசித்துக் கொண்டுதான் இருந்தேன். அதுக்கடுத்து உங்க அம்மாவோட வயிற்றுக்கு நீ வந்த, அங்கவும் நீ உன்னை மொத்த வண்டவாளம் எனக்கு தெரியும், அங்கேயே நசுக்கி இருக்கலாம், உன்னைய கழுவி விட்டுறலாம், ஒரு மாத்திரை சாப்பிட்டு கழுவி போயிருக்கும் எல்லாமே. அங்கேயும் வைத்து உன்னை பாதுகாத்து யுஸவ்விருக்கும் பில்லரஹம், நீ செஞ்ச எல்லா அட்டகாசமும் தெரிந்தே உனக்கு உருவம் கொடுத்தேன், உயிர் கொடுத்தேன், வெளியில ஹயாத்தா கொண்டு வந்தேன். உங்களை பற்றி எல்லாம் நல்லா தெரிந்தவன். இது அன்தும் அஜின்னத்துன் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்க அம்மா வயித்துல கட்டியா இருந்தல, கோது ஒரு கோழி குண்டு மாதிரி இருந்தல அம்மா வயித்துல, அப்பவே மொத்த வண்டவாளம் தெரியும். என்கிட்ட மறைக்கிற நீ, நல்லாவே நடிக்கிற நீ. லா துஸக்கு அன்ஃபுஸக்கும்,
நல்லவன் சொல்லிக்காத, எல்லாம் தெரியும். நீ பாவின்னு சொல்லு, நேசிக்கிறவன். அப்புறம் என்ன? நான் நேசிக்கிறையா, நான் நல்லவன், நீ நடிக்கிறேன். நான் பாவின்னு சொல்லி நான் நேசிக்கிறேன். ஏஜமா சொல்றான், லா துஸக்கு அன்ஃபுஸக்கும், ஒரு சுத்தம் பரிசுத்தம்னு சொல்லிக்காத வேண்டாம். ஹுவ அலமு பிக்கும், ஹுவ அலமு பிமன் இத்தகா, ஹுவ அலமு பிக்கும் இது அன்தும் அஜின்னத்துன். சரிங்க, இது அன்தும் அஜின்னத்துன் ஃபீ புதூனி உம்மஹாத்திக்கும். இது அன்ஷக்கும், ஹுவ அலமு பிக்கும், அவன் உங்களை பற்றி நல்லா தெரியும் அல்லாஹ்வுக்கு. ஹுவ அலமு பிக்கும் இது அன்ஷக்கும், அவன் உங்களை படைத்த பொழுது, மினல் அர்லி, பூமியிலிருந்து படைத்த பொழுது, மண்ணிலிருந்து வெண்டைக்காயா, அரிசியா, கோதுமையா, காய்கறியா வந்து அது அவங்க சாப்பிட்டு உள்ள போய் உருவாகுது, ரத்தம் உருவாகி அது இருந்தும் நுண்ணுயிர்கள் உருவாகி வருது. அப்பவே உன்னுடைய ஸ்டோரி தெரியும். அப்புறம் இது அன்தும் வைது அன்தும் அஜின்னத்துன் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், அம்மா வயிற்றுல கட்டியா இருந்தே அப்பவே மொத்த ஸ்டோரி எனக்கு தெரியும். அல்லா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நல்லவன் சொல்லி பரிசுத்தப்படுத்திக்க வேணாம். ஓ அலமு பிமன் இத்தகா, தக்வா உடையவர்கள் யார் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானு நல்லா அறிந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி இன்ன ரப்பக வாசியுல் மக்ஃபிரா, விசாலமான மக்ஃபிரத்துடைய நல்ல ஜல்ல ஷானு. ஆனா நீ பாவின்னு சொல்லு, மன்னிச்சிடுறேன். ரப்பே ரப்பே இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எங்க வருது? எல்லா பாவத்தையும் ஒட்டுமொத்தமா மன்னிச்சிடுறா. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டு நிராசை மட்டும் ஆயிராத. இன்னல்லாஹ் என்னை என்ன மன்னிப்பானா அப்படி மட்டும் கேட்டத, என்னை தான் மன்னிப்பான்னு சொல்லு. இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ. இங்க பாருங்க, ஷர்த்தே வைக்கல. லிமன் இஸ்தக்ஃபர, பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறேன்னு சொல்ல. லிமன் யஷாஉ, தான் நாடியவர்களே மன்னிக்கிறேன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா. இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, ஒட்டுமொத்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், கஃபூராஹு ரஹீம். ஏன்னா இல்மில் இருக்கும் போதே உன்னை தெரிஞ்சுதான், உன்னை நேசிச்சுதான் வெளியே. உண்மையா உள்ள முகப்பத்துல இல்மில் சுமந்து இருந்தான், இப்ப உஜூத சுமந்து இருக்கிறாங்க. உன்னை எப்படி அல்ல கைவிடுவான்? உன்னை எப்படி அல்ல கைவிடுவான்? ஹு அன்ஷஅக்கும், அவன் தான் உங்களை இன்ஷா செய்தான், வளரத்தான். உங்களை வளர்த்து ஆளாக்கணும் அல்ல. எப்படி உன்னை கைவிடுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானு? இளஞ்சவை கருணையாளன் அல்லாஹ் தஆலா, கிருபையாளன் அல்லாஹ் தஆலா. சமஜாக பை. சரி, மறுபடியும் அங்க போயிடுவோம். புத்திக்கு வந்தாச்சு, திரும்ப அங்க போயிடுவாங்க, இல்மி ஹக்கே போயிடுவோம். முஸ்தகர்ருன் வ முஸ்தௌதஉன், நிரந்தர தங்குமிடம், இது தற்காலிக தங்குமிடம். நிரந்தர தங்குமிடத்தில் இருந்தோமே எங்க? அல்லாஹ்வுடைய இல்மு நம்முடைய அப்ப மூல பொருளாக எது இருந்தது? இல்ம இலாஹி. நம்முடைய மூலம் எது? அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தோம். இப்ப நம்முடைய எது, நமக்கு எது மூலமா இருக்குது? உஜூத இலாஹி. இப்போ உஜூத அல்லாஹ் தஆலா கொடுத்தா அந்த இல்மில் உண்டானது வெளியே தெரியுது. உஜூத எடுத்தா வெறும் மறுபடியும் இல்முக்கு போயிடுவோம். எங்க போயிடுவோம்? குல்லு ஷைஇன் யர்ஜிஉ இலா அஸ்லிஹி, குல்லுன் இலைஹி ராஜிஊன். சொல்றாங்க, வ குல்லுன் இலைஹி ராஜிஊன். எல்லாம் அவன்கிட்டயே போயிடும். எங்க போகுது? அவன்கிட்ட எங்க போகுது? அவனிடமே திரும்பி விடுகின்றன. ஏன் பை? திரும்புதல் என்ன? அங்கிருந்தா வந்துச்சு பாய். எங்க வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? இல்மு திரும்ப வந்துச்சு. மறுபடியும் எங்க போயிடும்? திரும்ப அங்கே போயிடும். குல்லுன் இலைஹி ராஜிஊன், குல்லுன் இலைனா ராஜிஊன். அத்தனையும் நம்ம பக்கம், அத்தனை மனுஷன் மட்டும் இல்ல, சிருஷ்டிகள் அத்தனையும் அங்கிருந்தா வந்துச்சு, மறுபடியும் அங்கேயே போயிடும். அது ஒவ்வொல்லதி அன்ஷாக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஒரு நஃப்ஸ் இருந்தா நீ வந்த, மறுபடியும் அந்த நஃப்ஸுக்கே நீ போய் சேர்ந்துருவ. இப்ப அந்த நஃப்ஸ் அங்க அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தோம்ல, எது நம்மளை கூட்டிட்டு வந்துச்சு? இங்க உஜூத ஹக் கூட்டிட்டு வந்துச்சு பாய். திரும்ப எது கூட்டிட்டு போகும்? உஜூத ஹக் தான் மட்டும் கூட்டிட்டு போகும். ஆஷிகண்ண, நீங்க மெட்ராஸ் நீங்க ஏல வந்தீங்க? பஸ்ல வந்தீங்க. என்ன பஸ்? டிராவல்ஸ் பஸ். ஏல மெட்ராஸ் மட்டும் போறீங்க நாளைக்கு? ஏல போறீங்க? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்தது எது? மெட்ராஸ் திருப்பூருக்குள்ள கூட்டிட்டு வந்தது எது? பஸ். திரும்ப கூட்டிட்டு போறது எது? ட்ரெயின். வந்து 4-5 நாள் ஆச்சா? 5 நாள் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் தான் ஆச்சு. திரும்ப போறீங்க, 5 நாள் ஆச்சு. மறுபடியும் போறீங்க. நீங்க சொல்றது இல்லை, அவங்கள உங்களை கோச்சிட்டு போறாங்க. நீங்க எல்லாரும் போய் சொல்லுங்க, என்னண்டு
என்ன இருங்க 27 வரைக்கும் இருந்துட்டு போங்கன்னு, ரெண்டு போயிடுறேன், இவங்களை பார்க்காம இருக்க முடியலன்னு யாரும் சொல்கிறது இல்லையா? என்ன பை இப்போ சஹருக்கு முடிஞ்சு சஹர் எல்லாமே சொல்லிடுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஒரு தடவை போய் எல்லாரும் என்னென்ன எப்படி விட்டு போகிறீங்க நீங்கள் இருங்கண்ணேன்னு சொல்லுங்கள், பார்ப்போம் எப்படி அவங்க மனசு மாதிரி இருந்தாலும் இருந்துருவாங்க சார். சரியா? சரி, எது கூட்டிகிட்டு வந்துச்சு உங்களைய? பஸ். எது கூட்டிகிட்டு போச்சு? எது கூட்டிகிட்டு போகுது? இப்போ ட்ரெயின் திரும்ப வருவீங்க, ட்ரெயின் இன்ஷா அல்லாஹ் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் வரலாம், இதில் ஒரு மனுஷன் காரில் வரலாம், பைக்கில் வரலாம். இப்போ அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தோம் நம்ம. எது கூட்டிகிட்டு வந்துச்சு? நம்ம சொந்த ஊர் எதுன்னு? உங்கள் சொந்த ஊர் எது? பல்லப்பட்டியா? பல்லப்பட்டி உங்கள் சொந்த ஊர். ஏன் சொந்த ஊர் பல்லப்பட்டின்னு சொன்னீங்க? மொத்த அம்மாங்க இருந்தாங்க, அதனால. அவங்க அதுக்கு முதல்ல எங்கே இருந்தீங்க? அதுக்கு முதல்ல ஏதோ ஒரு ஊர். அதுக்கு முதல்ல எங்க இருந்தாங்க? அவங்க அப்பா எங்க இருந்தாங்க? அவங்க அப்பா எங்க இருந்தாங்க? இப்படி போயிட்டு இருங்க. எல்லாமே அல்லாஹ்வுடைய இல்முல இருந்தோம். அதம் மேரி பஸ்தி, அதம் தான் என் சொந்த ஊர். அதம் தான் இல்லாமை தான் அல்லாஹ்வுடைய இல்மு தான் என் சொந்த ஊர் எல்லாத்துக்குமே. மை ஹோக்கர் நஹி தி, நான் அங்க உண்மையில் இங்க இருக்கவே இல்லை, எங்கேயுமே நான் எந்த வஸ்துவும் இல்லை. என் சொந்த ஊர் எதுங்க? அதம். யாரும் கேட்ட சொல்லுங்க, சொந்த ஊர் எது பாய்? அதம். முஸ்தகர் நிரந்தர முகவரி எது? இல்மே ஹக். ஜி பர்மனன்ட் முகவரி, பர்மனன்ட் அட்ரஸ் எதுங்க? இல்மே ஹக். டெம்பரரி அட்ரஸ் எதுங்க? உஜூத் ஹக். நிரந்தர முகவரி நான் நோட்ல எழுதி வச்சிருந்தேன், என் நோட்ல மரசால நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி. நிரந்தர முகவரி இல்மே ஹக், தற்காலிக முகவரி உஜூத் ஹக்னு போட்டு வச்சிருந்தேன். புதுசா போட்டிருக்கீங்க. நிரந்தர முகவரி அதான். அதம் மேரி பஸ்தி மை ஹோக்கர் நஹி தி, அதம் மேரி பஸ்தி மை ஹோக்கர் நஹி தி, நஹி சே வோ ஹை நே திகாயா முஜே. இல்லாமல் இருந்த என்னை இந்த இருக்கக்கூடிய மௌலா தான் காட்டிக் கொண்டிருந்தான். இல்லாமல் இருந்த என்னை அந்த இருக்கக்கூடிய எஜமான் தான் காட்டிக் கொண்டிருக்கிறான். நஹி சே ஹை நே दिखाया मुझे नहीं, मैं आई सहेली அதம் கி நகர். அதம் நகர், அதம் நகரில் இருந்து வந்தேன் நான். சொந்த ஊர் என்னங்க? அதம் நகர். அதம் நகர் என்ற ஊர்ல இருந்து வந்தேன். பஸ்ல வந்தியா, ட்ரெயின்ல வந்தியா, கார்ல வந்தியா, பைக்ல வந்தியா, எது கூட்டிட்டு வந்து சொன்னீங்க? வஜூதே ஹகீகி நே லாயா முஜே. வஜூதே ஹகீகி கூட்டிட்டு வந்து. அதம் நகரிலிருந்து இங்கே எது கூட்டிட்டு வந்து? உஜூதே ஹகீகி என்ற வண்டியில. அந்த வண்டி தான் சுமந்து கொண்டு வந்தது. எப்படி சொல்றீங்க? ஓ ஹமல்னாகும் ஃபில் பர்ரி வல் பஹர். அவன் தான் தூக்கி சுமந்து கொண்டு வந்தான், மறுபடியும் கூட்டிட்டு போயிடுவான். உஜூதே ஹக் தான் கூட்டிட்டு வந்து மறுபடியும் உஜூதே கொண்டு போயிடுவான். எங்க கொண்டு போயிடுவான்? திரும்ப இல்மே ஹக் கொண்டு போயிடுவான். वजूदे हक हिलाएगा वही फिर लेके जाएगा, वजूदे हक हिलाएगा वही फिर लेके जाएगा, वजूदन साथ आया और गया अल्लाह ही अल्लाह. बातिबार वजूद उन्नोடு வந்ததும் அவன் தான், உன்னை கூட போறதும் அவன். ஏன் தூங்கிட்டு இருக்க முஹிதீன்? காலையில் சேர்த்து தூங்கலையா? தூங்கிட்டு சுக்கிட்டு உட்காந்துருக்க. இவங்களாம் வான்னு உட்காந்துருக்கா. நீ என்னாச்சு உனக்கு? எத்தனை மணிக்கு எஞ்ச காலையில்? பட்ட பகலில் தூங்குற. இன்னும் மதியம் 1:15 மணி மதியம். இது இப்போ ரம்ஜானில் இரவு பகலாயிரும், பகல் இரவாயிரும். இப்போ காலை எத்தனை? நண்பகல் மணி 1:15 தூங்குற டைமா இது? நண்பகல் 1:15 இருக்கும். காலையில் தான் நமக்கு நைட்டு பூரா தூக்கிட்டு காலையில். அப்புறம் என்ன? இப்போ ரம்ஜான் அது காலை, இது இரவு. செத்த பொண்ணு மாதிரி இப்படி உட்காந்துங்க, தலை மட்டும் போய் கைஃபீட் ஆனும் பாய் சொன்னா அப்பதான் சொல்றதுக்கு வரும். எழுதி வச்ச குறிப்பு இருக்க, டிவி முன்னாடி வாசிக்கிற மாதிரி. ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருந்தோம். ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருந்தோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு அஜத்து பேசுறாங்க. துவக்க உரைன்னு போட்டுருவாங்களே பயம். இந்த மேடைகளில் சிறப்புரைன்னு ஒருத்தர் போட்டிருப்பாங்க. துவக்க உரை எதுக்கான்னு போட்டிருக்காங்க. துவக்க உரை, வரவேற்பு துவக்க உரைன்னா எதுக்க வேண்டிய ஆள்லாம் சேர்றதுக்க வேண்டியது. துவக்க உரை எல்லாம் ஆள்லாம் வந்துட்டு துவக்க உரை சீக்கிரம் முடிச்சுங்க அப்படின்றவாங்க.
அதில் அடுத்து நீ தோக்குறே 1.5 மணி நேரம் பேசுங்க. நல்ல அவர் தோக்கு ரெண்டு போட்டாங்க, நாங்களும் மேலே உட்காந்துருக்கோம். ஒரு திரு இல்லை, வெறும் சேர் தான் கடைசி வரைக்கும் இருக்கு. அவர் அன்பர்களே, திரண்டு பெரும் திரளாக கூடியிருக்கும் பக்த கோடிகளே அப்படிங்கிறாரு. யாரு அவர் சொன்னாரு, நான் 2-3 தடவை டிவியில் பேசியிருக்கேன், ஒரு ரூம்குள்ளே விட்டு கதை சாத்திடுவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் பேசும்போது எல்லாரும் இருக்கிறதா கற்பனை பண்ணி தான் பேசணும். அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, 1000 பேர் இருக்க மாதிரி நினச்சா பேசணும். நினைச்சுங்களா? ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி அந்த பழக்கம் இருக்குன்னு எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பார்ந்த பிளாஸ்டிக் சேர்களே, சோபாக்களே, நாற்காலிகளே, மின் கம்பங்களே, ஒலிபெருக்கியே, ஸ்பீக்கர் பாக்ஸுகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அப்படியே சொல்ல முடியும்? பாரந்த பெரியார்களே, இல்லை மலக்குமார்களே, சைத்தான்களே. இந்த மலக்குகள் இருப்பாங்க, சைத்தானும் கூட இருப்பான். மலக்கு எல்லாருக்கும் இருக்காங்க இல்லை பை பயான் தான் மலக்குகள் வந்துருவாங்க. சைத்தான் ஏற்கனவே முந்தி இருக்கா நம்ம கூட தான். எதிரி மதின சைத்தான் எதிரி மேல் ஆதமி மஜ்ரத் தம்மு, ரத்தம் ஓட இடத்துல ஓடி தந்துருக்கான். இப்படி ஆரம்பிக்க ஒருத்தர், அன்பார்ந்த மலக்குகளே, சைத்தான்களே. நினைச்சிங்களா? அப்படிதான் பயான் ஆரம்பிக்கணும். அப்புறம் பாட்டுக்கு 1.5 மணி நேரம் பயானை ஃபுல்லாக முடிச்சுட்டு என்று கூறி விடையை பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு முடிச்சிட்டார். ஏன்னா ஏற்கனவே குறிப்பு சீட் இருக்குல்ல, அது பற்றி பிரச்சனை. இங்கே அப்படி கிடையாது, குறிப்பு சீட்லாம் கிடையாது. இது ரேடியோ. சரியாக சொன்னாங்க. உலமாக்களுக்கும் உரஃபாக்களுக்கும் வித்தியாசம் பை, உலமாக்கள் வந்து என்ன டேப் ரெக்கார்டு, அதில் இல்லை தான் வெளியே வரும். ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க தான் வரும். ஏற்கனவே சினிமா எடுத்தது அப்படி தான் ஓடும். நினைச்சுங்களா? இது ஆரிஃபின்களுக்கு வந்து அந்தந்த டைமில் ரேடியோ, அன்னன்னைக்கு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் புதுசு புதுசாக. குறிப்பெடுத்துட்டு வந்து பேசுறது இல்லை. சில நேரம் நானும் குறிப்பெடுப்பேன். ஹதீஸ் ஆயத்துக்கள் ஏதாவது சொல்லலாமே, ஒதி ஹதீஸாக குறிப்பிடுறதும் ஹதீஸ் கலாம் ஆயத்து ஓதிட்டு இருக்கும்போது சில ஆயத்துக்கள் வரும். இன்றைக்கி ஒரு ஆயத்தை வந்துச்சு, எனக்கு சொல்லணுமே நினச்சேன். உது சமூர் கைஃபிதா இருந்துச்சு ஆயத்து. பலா துஜிபுக்கு அம்வாலுஹும். இன்னைக்கு ஓதன சூறாவிலேயே 2 தடவை சொல்றார். பலா துஜிபுக்கு அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும். அந்த முனாஃபிக்களுடைய காசு பணங்களோ, அவருடைய குழந்தை குட்டிகளை பார்த்தா அவ்வளோ காசு பணம், அம்மாடி எத்தனை அடுக்கு மாடி, என்ன காசு, என்ன காரு, என்ன பங்களான்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? அவங்க புள்ள குட்டி என்ன எத்தனை படைப்பலாம் உனக்கு என்றெல்லாம் உனக்கு ஆச்சரியமா இருக்குதா? அதை கொண்டு நீ ஆச்சரியப்படாதப்பா. அல்லா சொல்றான், இன்னமா யுரீதுல்லாஹு, அல்லாஹ் அவனுக்கு நாடுவதெல்லாம் லியுஅذிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தி துன்யா. இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா அந்த காசை வச்சு அவனை தண்டிப்பான். அல்லாஹ் தஆலா அவனை அழிச்சிருவான். அந்த காசு பண்ண சில பேருக்கு ரஹமத்து நினைக்காதீங்க, உலகத்திலேயே அழிவு. ஃபில் ஹயாத்தி துன்யா. அவர்களை அந்த காசு பணத்தை வச்சு, அந்த புள்ள குட்டிகளை வச்சு துனியாவிலேயே அதாப். எத்தனையோ பெரியவர்கள், பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் என்னிடத்தில் சொல்லியிருக்கார்கள், என் பையன் எனக்கு துனியாவில் பெரிய கவலையே என் பையன் தான். சைத்தானா இருக்கிறான், அதில் திருந்தவே மாட்டான். எத்தனை பேர்? அப்ப அவர்கள் வாழ்நாளெல்லாம் வருத்தப்படுவதற்கு காரணமாக எந்த பிள்ளையை அவர்கள் மகிழ்ச்சிக்கு காரணமா நினைச்சாங்களோ, புள்ள பிறக்காம இருந்துச்சு, 4 வருஷம் கழிச்சு புள்ள உண்டாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், ஒரே சந்தோஷம், புள்ள பிறந்த ஒரு சந்தோஷம். எதை அவர்கள் மகிழ்ச்சிக்கு காரணமா ஆக்கினார்களோ பின்னாடி வருத்தத்துக்கு காரணமா அல்ல ஆக்கிடுவேன். லியுஅذிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தி துன்யா வயஸ்ஹக அன்ஃபுஸுஹும் வஹும் காஃபிரூன் சொன்னாங்களா? கைஃபிதா இருந்துச்சு. சொன்னா திரும்ப அல்லாஹ் தஆலா அதே இன்னைக்கு ஆயத்துல திரும்ப 2வது தடவை வருது. வலா துஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் இன்னமா யுரீதுல்லாஹு அன் யுஅذிபஹும் ஃபித் துன்யா வயஸ்ஹக அன்ஃபுஸுஹும் வஹும் காஃபிரூன். தஸஹக அன்ஃபுஸுஹும் வஹும் காஃபிரூன். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அல்லாஹ் நம்முடைய பிள்ளை குட்டிகளையும் சொத்து பத்துகளையும் நமக்கு துனியாவிலையும் ஆখিরাத்திலையும் ரஹ்மத் ஆக்குவாங்க. ஆமீன். நீ அல்லாஹ்வோட சேர்த்து வச்சு ரஹ்மத்தா போயிடும். ரஹ்மத்து உடையவனோட சேர்த்து வச்சுட்ட பிள்ளைகளே ரஹ்மத் ஆயிடும். நீ ரஹ்மத்து உடையவன்ட்டு பிரிச்சுட்ட பிள்ளைங்க ஷக்கியா போயிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. ரஹ்மத்து உடையவனோட சேர்த்து வச்சுட்டு இது ஒரு ஆயத்து. இன்னைக்கு 2 ஆயத்து வந்துச்சு. இன்னொரு ஆயத்து வந்துச்சு. ஒரு சில பேர் இருக்கிறாங்க, ஆயத்தை எடுங்க பார்ப்போம். தண்ணி கொடுங்க, கொஞ்சம் டீ இருந்தால் கொடுங்க. பிஸ்மில்லாஹ்.
ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு காசு கொடுத்தா நான் நல்லது செய்வேன்னு நினைப்பான், சொல்லுவான், அல்லாட்ட வாக்குறுதி கொடுப்பானுவான். அல்லாஹ் எனக்கு காசு கொடுத்தா நான் மரசா கட்டுவேன், பள்ளிவாசை கட்டுவேன், அதை கட்டுவேன், இதை கட்டுவேன், 10 பேர் ஏழை கும்பலுக்கு உதவி செய்வேன்னா அல்லாட்டே ஒப்பந்தம் பண்ணுவானா. இப்போ காசு கம்மியாக காசு வந்தால் அது செய்வேன், இது செய்வேன், பெரிய பிளானாக போடுவோம். அல்லாஹ் அது விஷயம் வந்தால இவனுக்கு காசு பணம் கொடுத்துட்டான் நினைச்சிங்களா, சுட்டி வச்சுக்குவோம், காசு பணத்தை சுட்டி வச்சுக்குவோம். அல்லாட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்ற மாட்டான். அல்லாஹ் சொல்கிறேன், எவ்வளோ நேரம் எவ்வளோ வச்சிருப்பாரு, மறுபடியும் பழைய நம்பி கொண்டு போக முடியாதுன்னே இல்லை. நீ ஓனேப்பா அல்லாஹிடம் ஒப்பந்தம் பண்ணுகிறார்கள். லைன் ஆத்தானாவின் ஃபதுலிஹி, அல்லாஹ் தன் ஃபதுலை கொண்டு எனக்கு நிறைய கொடுத்தான்னா லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன். ஆஷிக் பாய், இன்னைக்கு ஓதன ஆயத்தில் கவனிங்க, சில பேர் இருக்காங்க அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் பண்றாங்க, யாரில் எனக்கு காசு பண்ண வருமானம் கம்மியா இருக்கு, நிறைய எனக்கு கொடுத்தேன்னா நான் நிறைய நல்ல காரியங்கள் செய்வேன். புரிஞ்சுங்களா? ஏழைக்கு உங்களுக்கு உதவி செய்வேன், மஸ்ஜிது கட்டுவேன், மதரசா கட்டுவேன், நிறைய செய்வேன். அல்லாஹ்வுக்கு சில பேர் இந்த ஒப்பந்தம் நிறைவேற்ற தான் செய்கிறான். நான் சொன்ன ஞாபகம் வந்துட்டு சொல்லிடுறேன். பொறவச்சேரியில் எங்கள் மதரசாவுடைய தலைவராக இருந்தாங்க, ஃபைசுல் ஹசனாத் மதரசா தலைவராக. யார்? குலாம் ரசூல் சார், ரிஸ்வானி ஷாமிரி, அல்லாஹ் அவனுடைய மன்னரை சொர்க்க பூஞ்சோலியாக்குவான். நான் எப்போ பருவச்சேரிக்கு போனாலும் அந்த கபரஸ்தானுக்கு போய் எல்லோருக்கும், குறிப்பாக அவர்களுக்கும் ஈசா சாப் செஞ்சுட்டு வந்துடுறேன். யாருக்கு? ஏன்னா நான் 25 வருஷ காலங்கள் அங்கே இருந்துவேன். எங்க அவ்வளோ காலமும் என் மேலே மிகுந்த அன்புடையவர்களாக, பாசமுடையவர்களாக விளைஞ்சுங்களா. அவங்க ஒப்பாத 1 வருஷம் தான் அங்கேருந்து வெளியாயிருச்சு. ஜி 1 வருஷம் வரைக்கும் அங்கே வெளியாயிருச்சு. அல்லாஹ் அவங்கள உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பாங்க. எல்லாம் ஒருவேளை அவங்க ஹயாத்தா இருந்திருந்தார்கள் என்றால் என்னை வெளியே விட்டுருக்க மாட்டாங்க, விட்டுருக்க மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு தடவை நம்ம வீடு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, என்ஜினியர் கூப்பிட்டு காமிச்சோம், இந்த வீட்டில் குடி இருக்கிறது ஆபத்து, தற்கொலைக்கு சமன்ட்டார் அவர். செவரெல்லாம் இப்படி இப்படி விரிசலை விட்டுருச்சு, விரிசல் விட்டு கொஞ்சம் நவுந்து நிற்கிது செவரெலாம், இப்படி செவரு கொஞ்சம் விரிசல் விட்டு நவுந்து இப்படி நவுந்து நிற்கிது, மேலையெல்லாம் பொத்து பொத்து முழுவதும், உயிருக்கு ஆபத்து, தற்கொலைக்கு சமம், நீங்கள் போயிருங்க. இப்போ நான் கூட காலி பண்ணிட்டு போகிறேன் ஹுசூர், நான் ஊரோட போகிறேன் அப்படின்னு, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. மேலேருந்து 10 உழுவுதுங்க ஹுசூர் அப்படின்னு. நான் நின்று செஞ்சு தரேன். அவனு 80 வயசான காலத்தில் இந்த மனுஷன் வந்து அவரா நின்று, நீங்கள் 3 மாதம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் அம்மாட்ட விட்டுருங்கன்னு விட்டுட்டு 3 மாதம் வீட்டை நின்று புதுப்பிச்சு கொடுத்தாரு. பெரிய பெரிய தண்டவாளங்களை கொண்டு வந்து இந்த செவத்துக்கு 2 இங்கே ஓட்டை போட்டு அங்கேயும் ஓட்டை போட்டு, இரும்பு கம்பிகளையும் கட்டைகளையும் உள்ளே சொருவி மேலே உழுகாமல் இருக்கிறதுக்கு, ஒவ்வொரு ரூம்லையும் 4 நாளைக்கு சொருவி இருக்காரு. சொல்லி குறுக்கால கம்பி கொடுத்துட்டார், இப்போ மேலேருந்து உழுகாது, பொத்துன்னு எதுவும் உழுகாது. அந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லையும் கட்டையை கொடுத்து அவரே நின்று காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்று வேலை வாங்கி 3 மாதம் வேலை வாங்கி சுத்தமாக செஞ்சு கொடுத்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்தார். அதுலேருந்து அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் குடியிருந்தோம். கொஞ்சம் குடியிருக்கு தகுந்த ஆக்கி கொடுத்தாரு அவர். எதுக்கு அவர் பேச்சு வந்துச்சு? அவர் அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு தன் வாழ்க்கையில் 50 குமர்களுக்கு நான் திருமணம் செய்வதற்கு முற்றிலும் உதவி செய்து கல்யாணம் முடிச்சு வச்சேன்னு சொன்னார். ஆச்சரியமா இருந்துச்சு. 50 குமர்களுக்கு நான் கட்டி வச்சேன், அல்லாஹ் எனக்கு பாக்கியத்தை கொடுத்தான். கடைசி காலத்தில் அவர் பெரிய லெவலில் வியாபாரம் செஞ்சவங்க. கடைசி காலத்தில் இங்கே ஊருக்கு வந்துட்டாங்க, ஊரோட வந்துட்டாங்க. இப்போ செலவுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலம். அந்த நேரத்தில் ஒரு அம்மா போய் நிற்கிது, என் குமருக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு. இருந்த காலம்லாம் போயிடுச்சு. சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு நிலம் உனக்கு ஞாபகம் இருக்குது வச்சிருக்க, சும்மா இருந்துச்சு அவர்கிட்ட. அந்த நிலத்தை உடனே விலையை பேசி விற்று கொடுத்து காசை கொடுத்து கட்டிமா பிள்ளைய கட்டி 2 லட்சம் இந்த பிடிமான்னு கொடுத்தாங்க. கடைசி காலங்களில் இந்த கட்டி கொடுமான்னு கொடுத்தாங்க. அவங்க சிக்கனமாக செலவு பண்ணிருந்தாங்க. கேட்டவுடனே மனசு தைரியமா அந்த இடத்துக்கு பேசுகிறேன் அப்படின்னு நல்லா பேசி விற்று காசு கொடுத்தேன்னு சொன்னாங்க. நம்மகிட்ட அல்லாஹ் மஃபிர் லஹு வரஹமு, அல்லாஹ் அவங்க அந்த 50 பேருடைய துவா, அந்த 50 பேர் பெற்ற பிள்ளைங்களுடைய துவா சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்குமா இல்லையா? ஆற்று பெருக்கற்று அடிசுடும் மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து.
அவங்க நம்பி வந்துட்டாங்களே, நம்மளை நம்பி நான் வந்து அவங்க பிள்ளையை கரையேற்றுவே நினச்சி வந்துட்டாங்க. தம்பி நீ வந்த காலம் லேட்டாக வந்துட்ட, இப்போ கையில் காசு இல்லாத காலத்தில் வந்திருக்கிறியே, நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீ வேற யாரை பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம்ல. ஆனால் அந்த மனசு இடம் கொடுக்காது. யாருக்கு இடம் கொடுக்காது. ஆற்று பெருக்கற்று ஆறு தண்ணி ஓடும், உலக மக்களே போய் குடிப்பாங்க. அடி சுடும் நடந்தா, வெயில் காலம் வந்துச்சுன்னா தண்ணி வச்சிடும், வத்தினா என்ன ஆசிக்கண்ணே நடந்தா மணல் மணல் தானே, கால் சுடும், செருப்பில் நடக்க முடியாது. அடி சுடும் மண்ணாலும். அந்த நேரத்தில் கூட நீங்க போய் தண்ணி வேணும் அங்கே போனால் சும்மா விட மனசு வராதான், அள்ளிக்க பண்ணுவான். 2 அடி 1 அடி அள்ளனா மனசு மணல் ஒன்று தண்ணி உள்ள நிற்கும். பார்த்தது இல்லை நீங்க? காவிரி வத்தி போயிடும், ஜனங்க 1 அடி நோண்டிடுவாங்க, ஒரு ஜக்கு ஒரு கையில் ஒரு ஜக்கு வச்சுக்குவாங்க, குடம் வச்சுக்கோங்க, அள்ளி ஊற்றிட்டு வந்துட்டே இருக்கும். குடம் தண்ணி கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடும், குடிக்க தண்ணியை. பார்த்துறீங்களா? ஆற்றுக்குள்ள ஆற்று பெருக்கற்று அடிசுடும் மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார். நல்ல குடியில, உயர்ந்த குடியில பிறந்தவர்கள். நல்கூர்ந்தார் ஏழை, ஏழையாக ஆனாலும் இல்லை என மாட்டார். அவரை நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டாங்க. ஒட்டுமொத்த சொத்தை வித்தாலும் சரிதான், நான் தன்னை நம்பி வந்தவர்களை கைவிட மாட்டார்கள். அந்த சீதையை அப்படி பார்த்தேன் நான். கடைசியா அவர் வஃபாத் ஆகிற சில நாட்களுக்கு முன்பு அவங்களுக்கு உணவு உள்ள இறங்கல. மூக்கில் இது போட்டாங்க, டியூப் போட்டாங்க. மூக்கில் டியூப் போட்டு, நீங்க பார்த்துருங்களா அவங்கள? முஜிமால பார்த்துருங்களா? சரி, பார்த்ததில்ல நீங்க. மூக்கில் டியூப் போட்டு மேலே மாட்டிட்டாங்க. இது உணவு உள்ள மூக்கு உள்ள டியூப் போட்டு வயிற்றுக்குள்ளே போகுது. அப்போ அவங்கள பார்க்க போயிருந்தேன் நான். படுத்த படிக்கையாக இருக்கிறாங்க, மூக்கில் டியூப் போட்டிருக்குது, பார்க்க போயிருக்கேன். போய் அஸ்ஸலாமு அலைக்கும் நிஜமா நல்லா இருக்குங்களா இப்படி பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கிறேன்னு தலையாட்டுறாங்க. துவாரம் செஞ்சுட்டு நல்லா அவங்க ஆஃபீஸ் நல்லா இருந்துச்சு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரேன். ஜி 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 வாய் பேசுது, கூப்பிட்றாங்க. என்ன, அவன் மகன் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் பேர், அவர் கூப்பிட்டு அதை சும்மா அனுப்பாதீங்க, சாயா பேசுறது கொடுத்து அனுப்புறாரு. டீ கொடுத்தாங்க. அதாவது வீட்டுக்கு போன வெறுங்கையா, இன்னைக்கு என்னைக்குமே அவங்க வீட்டுக்கு நான் போய் வெறுங்கையா வர அனுப்பிச்சதே கிடையாது. சாயா பிஸ்கட் கொடுத்து தான் அனுப்புவாங்க. வந்துட்டு என்னை பார்த்துட்டு என் வீட்டுக்குள்ள வந்துட்டு வெறுங்கையா வெளியே போகணுமா அவங்க? அந்த நிலையில சக்கராத்துலயும் மறக்க மாட்டாங்க பாருங்க. அவங்க மகனை கூப்பிட்டு ஜி இஷாரா 2-3 வாரத்தை வாயில வருது, டீயும் பிஸ்கட்டும் கொடுத்து அதை அனுப்புங்க, வெறுங்கையா அனுப்பாதீங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ். கடைசி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்க அவங்க பாக்குறதுக்கு திருச்சி ஷமீர் மலை போயிருக்காங்க. கைசாஹே தும், எப்படி இருக்கிறீங்க எஜமான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லாஹ் சே ராசி ஹூம். படுத்த படுக்க 10 நாளா மூக்குல டியூப் போயிட்டு இருக்கு. ஜி அல்லாஹ் சே ராசி ஹூம், அல்லாஹ் ராசியா இருக்கிறேன். 85 வயசு, அல்லாஹ் என்னை சந்தோஷமா வச்சிருக்கிறான். குஷி ஹூம், சந்தோஷமா இருக்கிறேன். அல்லாஹ். நம்ம கதியில் எப்படி இருக்கும்? ஆமீர் நாயத்துடைய ஹலீஃபாங்க, மாபெரும் செய்தி. அல்லாஹ் அவங்கள கபர சொர்க்க பூஞ்சோலி. அவங்க நினைக்கும் போது கண்ணில் தண்ணி வந்துடும் எனக்கு. ஏன்னா என் மேல அவ்வளோ பிரியமா இருக்கும். எத்தனை சோதனை 25 வருஷத்துல வந்த காலத்திலும் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. என் மரியாதை குறைவா நடத்த மாட்டாங்க. தலைவர், எல்லாரும் தலைவர் தான் வந்து முறியுது, அவங்க மனசை வேலை செய்யணும், எங்க வாங்க, முக்கியமான விஷயம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே உளுந்தடிச்சு நாசிர் போவார், உஸ்தாமில் போவாங்க. ஒரு காலம் என்னை கூப்பிட்டது இல்லை, நான் தான் அவங்கள ஃபோன் அடிச்சு கூப்பிடுவேன். எஜமானே முக்கியமான விஷயம் வரங்களா எஜமானே அப்படின்னு கூப்பிட்டுனேன். வந்துடுறேன், அந்த கடையில் நாகப்பட்டினம் போயிருக்கேன், 5 மணிக்கு வரட்டுமா, எத்தனை மணிக்கு வரட்டும் சொல்லுங்கள், 3 மணிக்கு வரட்டும், எப்போ நீங்கள் முடிச்சிருப்பீங்க? அவர் தான் ஓடியார். உடவு ஓடி வந்து என் ரூமில் உட்காந்து விஷயத்தான் கேட்டு வந்துட்டு பேசிட்டு போவாங்க. ஒழிய ஒரு காலம் அவங்க இடத்துக்கு என்னை கூப்பிட்டதே கிடையாது. அப்படி தலைவர்களை, பள்ளிவாச தலைவர், மனசு தலைவர்களை பார்க்கறது ஆச்சரியம். அதனால கல்புல அவங்களை எப்பயுமே மறக்கவே முடியாது. இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொர்க்கத்தில் என்னையும் அவர்களோடு சேர்த்து வைப்பானாங்க. ஜி சில நமக்கு எஹ்சான் செஞ்ச சில பேர் நினைக்கும் போது உள்ளம் வந்து அல்லாஹ் மஃபில் ரஹ்மத்துல்லாஹ். சரி வாங்க, எதுக்கு வந்தோம் இப்போ? எதுக்கு அந்த பேச்சு வந்துச்சு?
என்ன அவங்களுடைய இது, என்ன நம்பி வந்துட்டாரு. என் மூத்த பிள்ளைக்கு நீ தான் கட்டி வச்சுக்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அடுத்த பிள்ளைக்கு நீ தான் கட்டி வைக்கணும் வந்து நிற்கிறாரு. அப்போ நம்பி வந்தவங்களை எப்படி நாம் சும்மா விடுறது? நான் பார்த்துக்கிறேன். துண்டு நிறுத்தி வச்சு கட்டி வச்சுட்டாரு. தனக்கு புது ஆடைகள் வாங்குவதற்கு உரிய சிரமங்கள் ஏற்பட்ட காலத்திலும் கூட அந்த மாதிரி என்னது ஒமின்ஹும் ஆஹதல்லாஹ், சிலர் அல்லாஹ்விடம் ஒப்பந்தம் செய்கிறார்கள். லைன் ஆத்தான அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தால் மின் ஃபضலிஹி, தன் ஃபضலை கொண்டு நஸ்ஸத்தகன் நிறைய தர்மம் செய்வேன், வல நகூனன்ன மின சாலிஹின், சாலிஹான அடியாக ஆக்கிறேன் என்று சொல்வார்கள். ஃபலம்மா ஆத்தாஹும் மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தன் ஃபضலை கொண்டு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் பகிலு பிக், கஞ்சத்தனை ஆரம்பிச்சிடறான், அதை இலாஹ் ஆக்கிடுறான், சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடறான். பகிலுபி வத்தவல்லவஹும் முஅரிதூன், அல்லாஹ்விடம் இந்த ஒப்பந்தத்தை புறக்கணித்தவர்களாக, பேச்சு மாறியவர்களாக, ஒப்பந்தத்தை புறக்கணித்தவர்களாக புறபுறுகிட்டு காட்டி விட்டார்கள். விளங்குங்களா? ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம், உள்ளத்துல நிஃபாக் ஆயிரும், இஷ்க இலாஹிய கல்புட் அல்லாஹ் எடுத்துறான். ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனு, அல்லாஹ்வை சந்திக்கும் காலம் வரையிலும் அல்லாஹ் அவன் கொல்புல நிஃபாக்கை போட்டு விடுகிறான். பிமா அஹ்லஃபுல்லாஹ மா வஅது, அல்லாஹ் இடத்தில் அவர்கள் செய்த ஒப்பந்தத்தை முறித்த காரணத்தினாலே, அல்லாஹ்விடம் அவர்கள் பேசிய ஒப்பந்தத்தை முறித்த காரணத்தினாலே, அபிமா கானு யக்திபூன், பொய் சொன்ன காரணத்தினாலே, அல்லாஹ் எனக்கு கொடுத்தா செய்வேன்னு சொன்னாங்களே, அப்படி பொய் சொன்ன காரணத்தை கல்புல அல்லாஹ் தஆலா நிஃபாக்கை விதைத்து விடுகிறான். ஈமான்ல தகல, அல்லாஹ் ஈமான்ல குறையை உண்டாக்கிறான்னு சொல்றாங்க. இந்த ஆய் சொன்னாங்க, ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். ஒப்பந்தம் பண்ணக்கூடாது, நீ செய்வேன் அப்படி செய்வேன். எப்படி கேட்கறாங்க? யா அல்லாஹ் எனக்கு நீ கொடுக்க கூடுனா நீ ஆக்கு, இப்படி கேட்கல. நீ கொடுத்தால் நான் கொடுப்பேன் அப்படி சொல்றது தான் ஒப்பந்தம் பண்றது. அல்ல இடத்துல யா அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வங்களை கொடு, நிறைய தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு. நான் அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கறது? யா அல்லாஹ் எனக்கு மாசம் 10,000 வருமானம் கேட்க வேணாம், யா அல்லாஹ் மாசம் 10,000 தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை கூட கேட்கலாம் அல்லாஹ்ட்ட, அந்த மாதிரி எனக்கு ஆக்கு அல்லான்னு. அப்ப மாசம் 10,000 தர்மம் செஞ்சா வருமானம் எவ்வளவு வரணும்? 14 மணிக்கு வரணுமா இல்லையா பாய்? 1 லட்ச ரூபா மாசம் சம்பளம் கொடுக்கலாம் கேட்கிற, யாரெல்லாம் மாசம் 1 லட்சம் தர்மம் செய்யக்கூடிய சீதேவியா நீ ஆக்கல்லா? 1 லட்சம் தர்மம் செய்யணும்னு சொன்னா 10 லட்சம் வரணுமா இல்லையா அவருக்கு? இன்னைக்கு ஆயத்து வந்து ஒரு கைஃபிதா இருந்துச்சு. ஜி எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சு குறுக்கால? என்னப்பா தண்ணி கொடுங்க. ஃபலா, இந்த காசு பணங்கள் உனக்கு ரஹ்மத் என்று இணை என்ன வேண்டாம். இந்த காசு பணங்களை அல்லாஹ் உனக்கு கொடுத்தது, மனைவி மக்களை உள்ள குட்டி அல்லாஹ் அந்த முனாஃபிக்களை கொடுத்தது லியுஅذிபஹும் ஃபி துன்யா, உலகிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை அதாபு செய்வான். அதே பணங்காசுகளை வைத்துட்டான். புரிஞ்சுங்களா பாய்? சரி, இப்போ வந்துடுறது என்ன சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில்? ஆரிஃப் என்பவர் ரேடியோ மாதிரி, உலமாக்கள் டேப் ரிகார்டு மாதிரின்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி அதம் மேரி பஸ்தி மை ஹோ கர் நஹி, திரும்ப அங்க போயிருவோம், சொந்த ஊருக்கே போயிடலாம். என்ன பாய், இது வந்த ஊரை விட்டு திரும்பி சொந்த ஊருக்கு. அதம் மேரி பஸ்தி மை ஹோ கர் நஹி, बोलो मेरी बस्ती में होकर नहीं से वो है ने दिखाया मुझे, नहीं से वो है दिखाया मुझे. भाई அங்க இருந்து அல்லாஹ் தஆலா கொண்டு வந்த அல்லாஹ் நம்ம கை விட்டுருவான். அல்லாஹ் தஆலா அவன் தான் கூட்டிட்டு வந்தான். சுப்ஹானல்லாஹ். ஏய் விட்டுருவான், சும்மா விட்டுருவான். இல்ம ஹக்ல உதூத் ஹக்ல கொண்டு வந்துட்டான். திரும்ப இல்ம ஹக்ல போற வரைக்கும் நம்முடைய கொண்டு வந்து கூட்டு வந்தா பொறுப்பேற்றுக்குவான். உஜூத் ஹக்கி லாயா முஜி, அவன் தான் கூட்டு வந்தான். ஆஷிகண்ணே நாளைக்கு மெட்ராஸ் போறீங்க, இப்போ எல்லாரும் போய் சொல்லுங்க, 4 குதிரை சொல்லிடுங்க எல்லாம் கட்டாயமா, என்னன்னு போகாதீங்கன்னு இருங்கன்னு சொல்லிடுங்க. அப்புறம் அவங்க மனசு மாறுதான்னு பார்க்கணும். சஹருக்குள்ள சொல்லிடணும்பா, ஃபரத் வாஜிப் சொல்லிட்டேன். சரி வச்சா புது மணிக்கு சொல்லிடுங்க அவங்கள்ட்ட. சரி, இப்போ ஆஷிகர் நாளைக்கு மெட்ராஸ் போகிறாங்க. ஜி நீங்கள் சர்க்கார் நீங்களும் என் கூட வாங்கலேன், ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்த்து வரலான்னு கூப்பிட்டீங்க. சரின்னு வந்துட்டேன். ஜி டிக்கெட் போட்டுட்டீங்க, உங்கள் கூட கூட்டி போகிறீங்க. வந்தே பாரதா? என்ன ட்ரெயின்? வந்தே பாரத். போயாச்சு. இப்போ அங்கே போய் இப்போ எனக்கு கவலை வருமா? எனக்கு அங்கே போய் எங்கே தங்குறது, எங்கே எனக்கு வந்து சாப்பாடு நாஷ்டா எங்கே டீ வருமா வராதா? ஏன் யாரை கூட்டி போகிறா?
ஆஷிகனை கூட்டி போகிறாங்க. அவங்களுக்கு மெட்ராஸ் சொந்த வீடு இருக்குது, கடை இருக்குது, எத்தனையோ லாட்ஜ் வச்சுருக்குறாங்க, இல்லை கார்லாம் வச்சுருக்குறாங்க. அப்போ இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி எப்படி ஆட்டோ பிடிச்சி போகிறதா, பஸ்ஸு பிடிக்க, ஏன் கூட யார் வர்றா? அவர் அங்கே விட்டு சந்தியில் விட்டு பாதியில் போயிட்டாலும் நம்ம வந்து யோசிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு தனி, ஆஹா நீ எங்கே போய் ஆஷிக் பாய் தேடுவேன், இப்போ எங்கே ஆட்டோவில் போவேன், எங்கே போய் தேடுவேன் நான் யோசிக்கலாம். என் கூட நிற்கிறாரு, விரியவே இல்லை. நான் பயப்படுவேன், நான் பார்த்துக்க ஏதாவது ஃபோன் வைத்து பார்த்துக்கிட்டு ஏதாவது பார்த்து வந்துருப்பேன். ஆட்டோ பிடிக்கிற காலம் எனக்கு இல்லை. ஏன்னா கூட்டி போய் அவரு தான் ஆட்டோ பிடிப்பாரு, அவரு தான் வண்டி பிடிப்பாரு, அவரு தான் கார் பிடிப்பாரு, டாக்ஸியோ அவரு தான் புக் பண்ணுவார். ஏமா கூட்டிகிட்டு போய் வீட்டில் உட்காட்டேன், வீட்டுக்கு போயாச்சு, சோறு போடுவா இல்லையா, வந்த உடனே குளிக்கிறீங்களா ஹுசூர், துண்டு கொண்டு வரவா, புது கைலி கிளி கொண்டு வரவா, ஏதாவது ரூம் ஏசி ரூமுக்கு உட்காந்துங்க ஹுசூர், என்ன நாஸ்டா என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கள், என்ன வேணும் ஜி, இல்லை எது வேணா கொடுங்க, இல்லை இட்லி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்களா, என்ன வேணும் உங்களுக்கு, மதியம் என்ன பிரியாணி போட்டுடலாமா, பீஃப் இது இந்த பிரியாணி, மட்டனா சிக்கனா, கவலை யாருக்கு இருக்கு, கூட்டிகிட்டு போனவங்களுக்கு. எது வரைக்கும், திரும்ப கூட்டிகிட்டு வந்து விடுற வரைக்கும், அதுக்கு வேணா பிரச்சனை இல்லை. திரும்ப வண்டி ஏற்றி என் கூடயே வந்து மறுபடியும் இந்த ஊரில் கொண்டு விடுற வரைக்கும் யார் பொறுப்பு, அவங்க பொறுப்பு தான். இப்போ நம்மளை எங்கே இருந்தோம், நம்ம இல்மே ஆக்கல, நானா வரேன் இப்போ ஆஷிகன்ட்ட அண்ணன் நான் வர்றேன்னே உங்க கூட கூட்டி போங்கண்ணே, இப்போ எல்லாம் வேணாம் பின்னாடி பார்த்துக்குவோம் அப்படின்னு, எனக்கு வேலையாக இருக்குது, இல்லைன்னா கெஞ்சி கூட்டி போனேன். ஏன்னா நீங்கள் சும்மா கூட்டி மட்டும் போயிருங்க, நான் அங்கே வேலையை பார்த்துக்கிறேன்னா அவர் என்னை அவர் வற்புறுத்தி கூட்டி வர்றாரு. நீங்கள் என் ஊருக்கு வாங்கணும், இல்லை இப்போ எனக்கு வேலையாக இருக்குது, இல்லை நீங்கள் வந்தே ஆகணும், என் வீட்டுக்கு வந்து இங்கே துவாச்சின்னு வந்தே ஆகணும். 100 மணி வற்புறுத்தி கடைசியாக இப்போ நான் வந்து அவர் வீட்டுக்கு போனால் இப்போ திரும்பி வர்ற வரைக்கும் அவர் என்ன பொறுப்பேற்றுக்கிற மாட்டாரா? இப்போ இல்மே ஹக்கில் தேவையும் சும்மா தான் உட்காந்தேன், நானா வரேன்னு. இல்மே ஹக்கு சொந்த ஊர் பாய், அங்க நானா வரல, ரொம்ப ஜாலியா இருக்குது. மதுஹூஷி மே லாக்கே ஹம் கௌசி பஹுத் அச்சே தே, அந்த லா என்ற ஊர்ல கௌசி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். மதுஹூஷி மே லாக்கே ஹம் கௌசி பஹுத் அச்சே தே, அங்க சந்தோஷமா தான் இருந்தேன் லாவ்ல. இப்ப நானா வரேன், வம்படிக்கு நீதான் கூட்டிட்டு வந்த. இல்மே ஹக்கு சந்தோஷமா தான் இருந்தேன், கவலைப்பட்டுக்கிறாரு, தொந்தரவே இல்லாம இருந்தோம்ல, ஜாதி பேர் தொந்தரவு கிடையாது, இல்மே ஹக்குல சோறு பணம் கிடையாது, காசு பணம் சம்பாதிக்கிறது போய் எந்த கவலையும் இல்லை, ஜாலியா இருந்தோம் இல்மே ஹக்குல. மதுஹூஷி மே லாக்கே ஹம் கௌசி பஹுத் அச்சே தே, நல்லதான் ஜி, சந்தோஷமா தான் இருந்தோம். நானா வரேன், என்ன இஷ்டுக்குன்னு வந்தது யாருங்க ஜி, அவன் தான் இஷ்டன் வந்தான், அவன் தான் இட்டுன்னு வந்தான். நம்மளுக்கு இஷ்டன் வந்தது யாரு, அவன் தான் ஜி, நம்மள வரேன். அதனால வஜூதே ஹகீகி நே லாயா முஜே, அவன் தான் கூட்டிட்டு வந்தான். வாடா கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வருவான், கூட்டிட்டு வந்து அவன் என்ன விட்டுருவானா? வா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா. நான் கூட்டிட்டு வந்தேன்டா அவனை உஜூதாக்குல, நானா கை விட்டுறேன் உடனே. வந்த பின்னாடி அவனை இவனை நம்பாத, தூக்கி ஏறி கல்வ விட்டு. ஆஷிக் பாய் மெட்ராஸ் கூட்டி போன பின்னாடி அவரு கை விட்டுருவாருன்னு பயத்துல அங்குள்ள யாராவது என்ன நீங்களாவது என்னை பார்த்துங்க, கை விட்டுருவாரு. நான் ஏன் சொல்லணும்? ஆஷிக் பாய் வசதியானவர், பணக்காரரு, சொந்த வீடு இருக்கு, பங்களா இருக்குது, கார் இருக்கு, 100 லாட்ஜ் வச்சிருக்காரு, அவருக்கு அவர் வந்து பெரிய கார் ஃபேக்டரி வச்சிருக்காரு, அவர் பெரிய தொழிற்சாலை இருக்கு, எல்லாமே. எனக்கு திரும்பி வர வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ எனக்கு கவனிக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு எனக்கு நினைச்சேன்னா, நான் இன்னொருத்தர் போய் சொன்ன கேவலம் இல்லையா அது, இன்னொருத்தர் நம்பிக்கை வச்சா அங்க மௌலா அவனை கூட்டிட்டு வந்தவன் அவன் யாரு? இல்மே ஹக்ல நீ இருந்தையே, உன்னை கூட்டிட்டு வந்தது அவன். நானா வரேன்னு எனவே நான் ஜாலியா தான் இருந்தேன் இல்மே ஹக்ல, நீ தான் கூட்டிட்டு வந்த. நான் எங்க அடுத்தவன் நம்புவேன்? எவன் கூட்டிட்டு வந்தான்னா திரும்ப கொண்டு போய் அங்க சேர்க்கிற வரைக்கும் அவன் தான் எங்க சோறு போடுவான். கூட்டிட்டு வந்தா சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க வரைக்கும், எங்க ஊரை பாரு, என் உஜூத பாருவா, வாடா வா வா சுத்தி பாரு, ஒவ்வொரு ஊரா சுத்தி காட்டுறான், இங்க வா இங்க வா, அங்க போல இங்க போல. கொஞ்சம் விசேஷமான அடியார்ல இருந்தா இன்னும் காசான இடத்துல கொண்டு விசேஷமா கொண்டு போய் காட்டுவான். நுரி இப்ராஹிம மலக்கூத் சமாவாத்தி, வா மலக்கூத் சமாவாத்தை காட்டுறேன் வா.
லினுரியஹும் மின் ஆயாத்தினா. ஹபீப் நாயகத்தை கூட்டிட்டு மொத்த ஆயாத்துகளை காட்டுறேன், வா வா மேராஜுக்கு வா. சுத்தி காட்டிட்டு சரி கிளம்பலாமா, வாங்க போலாம், சுத்தி வஜூதே ஹகீகினே. அப்ப வஜூத் தான் கூட்டிட்டு வந்து நம்மளைய திரும்ப இதை கூட்டிட்டு போவான். மறுபடியும் வண்டி கட்டி அவன் கூட்டிட்டு போவாங்க, திரும்ப கூட்டிட்டு போயிடுவான். அது வரைக்கும் நீ கவலை எடுத்தவில்லை. वजूदन साथ आया और गया, अल्लाह ही अल्लाह है ना. वजूदे हक हिलाएगा वही फिर लेके जाए. इल्म हक அவன் தான் கூட்டிட்டு வருவான், திரும்ப அவன் தான் கூட்டிட்டு போவான். वजूदे हक हिलाएगा वही फिर लेके जाए. கூட்டி கொண்டு வருவது அவன் தான், கூட்டிட்டு போறது அவன் தான். வஜூதன். சரி நீ போடான்னு பஸ் ஏத்தி விட்டுற, அல்லாதடா கூட வந்தான். திரும்ப பஸ் ஏத்தி விட்டு நீ ஊருக்கு போக கீழே கொண்டு வீட்டுல விட்டுருவான் அவனை. வஜூதன் சாத் ஆயா அவர் கயா, அல்லாஹி அல்லாஹ். ஏன்னா இந்த சூரத் தனியா போக முடியாதுங்க. இந்த சில்வர் சொல்லுது, இந்தப்பா அங்க இருந்து கூட்டி வந்துட்டேன் உன்னைய டப்பியை பார்த்து, இனி எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேலை, நான் படுத்துக்கிறேன். டப்பி அவர்களே, தாங்கள் மட்டும் பஸ் ஏறி மறுபடியும் சென்னை செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது மெட்ராஸ்ல கொண்டு வந்துருக்கிறோம். மெட்ராஸ்ல இருந்து டப்பி எது கொண்டு வந்துச்சுங்க? தகரம் தான் கொண்டு வந்துச்சு. ஆசிகரன் எது கொண்டு வந்துச்சு? இப்ப தகரம் சொல்லுது டப்பியை பார்த்து, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீங்க மட்டும் மெட்ராஸ் போயிருங்க, பஸ் ஏற்றி விட்டுறேன், வந்தே பாரத் ட்ரெயின்ல ஏற்றி விட்டுறேன், போமா. என்ன சொல்லும் தகரம்? அப்படின்னு தகரம் சொன்ன டப்பி என்ன சொல்லும்? ஹஜரத் கிபிலா, நீங்க இங்க இருந்து நகரவே கூட முடியாதுங்க, நீங்க தான் என்ன கூட்டிட்டு போகணும், நீங்க வந்து நான் காணா போயிருவீங்க ஹஜரத். இப்படி அணியா சந்தியில விட்டு போறீங்களா நீ? சொல்லுமா சொல்லதான். அப்ப மௌலானா வந்து நம்ம எங்க இல்லாம போடுவோம், காணா போடுவோம். வஜூதன் சாத் ஆயா அவர் கயா, அல்லாஹி அல்லாஹ். அவன் தான் கூட்டிட்டு வரணும், அவன் தான் கூட்டிட்டு போகணும், எஜமான் கூட்டிட்டு வரணும், நானா வரேன்னு. अर्श परता अर्श अर्श से फर्श तक लाया मुझे जी. अर्श फर्श की ना गुण जी. इसलिए अर्श से फर्श तक लाना पड़ा. சொல்ல மாட்டேங்கிறீங்க பை டக்குன்னு, என்ன போங்க. अर्श से फर्श तक लाना पड़ा जी. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. अर्श से फर्श तक लाना पड़ा जी. சரி விடுங்க, எட்டா சொல்லுங்க. விளஞ்ச பை சொல்லு பை. खाहिश சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? लाना पड़ा. इश्क इतना था और बेताब था, इसलिए सारा आलम बनाना पड़ा. நசம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சூஃபியாக்களுடைய சொற்கள் இருக்குங்களே, அகீதா தான் பாட்டா படிச்சிருக்காங்க அவங்க. எல்லாம் இறைஞான பாடங்களுக்கு அகீதா இருக்க பாய், அதுதான் அவங்க. அஹதுக்கு அஹதுக்கு ஜப் ஹுவா ஹாஹிஷ், அது தெரியல உங்களுக்கு. வல்வலா பைதா खुदा அஹதுக்கு ஜப் ஹுவா தெரியல, சரி விடுங்க. அப்ப என்ன சொல்ற வந்த பாய், முஸ்தகருன் வ முஸ்தௌதஅ. சூஃபியாக்களுடைய நஸம் இருக்கு பாத்தீங்களா, விளையாட்டு நினைச்சீங்களா இதெல்லாம் பாட்டெல்லாம்? சும்மா கவிதை படிச்சுக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு டான்ஸ் கூத்தடிச்சுட்டு இருக்கீங்களா? தையிபாத் கௌசி இருக்கே ஒட்டுமொத்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பாடத்தை, இறைஞான பாடத்துடைய வட்டு இருக்கும். ருமூஸ் ஹகீகத்துகளை அப்படியே பாடல்களா படிச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் சாதாரண வரி நினைச்சுக்காதீங்க. இவர் அல்ஃபியா படிச்சீங்களா?
என்னது ஹிதாயத்துன்னு கத்துனதான் ஹெல்ஃபியா? நஹு சட்டங்கள், ஃபிக்ஹ் சட்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே நஹு சட்டங்கள் அப்படியே சர்ஃபு நஹு சட்டங்களை பாடலாம் படிச்சிருக்காங்க. ஏல அது ஃபுல்லாக பாட்டு தானே. அது மாதிரி இறைஞான பாடல்களை, இறைஞான பாடங்களை தான் பாடல்களாக ஆகியிருக்கிறாங்க. உஜூது சிஃபாத் அஃஆல் ஆசாருடைய பாடங்கள் இருக்குல்ல, அதை பாடல்களாக ஆக்கிட்டாங்க. அல்ஃபியா என்ன? நவு கிதாப். அது அதை பார்த்து நவு சட்டம் தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? சும்மா வேணா தகர டப்பா வச்சு படிக்க டம்மு டம்முனுக்கு பாட்டாது சினிமா பாட்டா? நஹு சட்டங்கள் எப்படி ஃபாயில் சட்டம் வேணா, மஃபூல் சட்டம் வேணா. அதனால் அந்த காலத்தில் இன்னும் கேரளாவிலாம் அல்ஃபியா 1000 வைத்தியம் மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. ஏதோ சட்டம் விளங்கலன்னு டக்குன்னு வைத்தியம் எடுத்து கொடுப்பாங்க. ஓ அப்படியா, சரி சரி. கத்திமன்ன ஜி சொல்ல மாட்டேங்கிறேன். சரிவா. அப்போ ஒவ்வொரு சட்டங்களையும் அதை வைத்து நாம் தெரிந்து கொள்வது போல, நீ இறை ஞான பாடத்தில் சந்தேகங்கள் வந்தால் இந்த கவிதைகளை வைத்து, ஞானவான்களுடைய கவிதைகளை வைத்து நீ உன் சந்தேகங்களை சரி பண்ணிக்கலாம். அதை புரிஞ்சுங்களா? जब मेरी दीद की उसको ख्वाहिश हुई, अर्श से फर्श पर मुझको लाना पड़ा. जब मेरी दीद को, எப்போ என்னை பார்க்க வேண்டும் என்று உஸ்கு ख्वाहिश हुई, அவனுக்கு ஆசை வந்ததோ, अर्श से फर्श तक मुझको लाना पड़ा. अर्श இருந்து ஃபர்ஷுக்கு என்னை அவன் தான் தூக்கிட்டு வந்தான். என்னை பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை வந்த பொழுது, ஷாவுமலா நீங்க என்னைக்காவது அல்லாஹ் பார்க்கணும் ஆசைப்பட்டு அல்லாஹ் கூப்பிட்டு, நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்களா? இல்லவே. நீ கம்முன்னு உட்கார்ந்து உங்களை எப்ப பார்க்கணும்னு அல்லாஹ்வுக்கு ஆசை வந்துச்சோ, புடி இல்மஹ கிளந்து தூக்கு, அரிசி தூக்கிட்டுங்க ஃபர்ஷ் கட்டாம இல்மஹ கிளந்து பூமிக்கு வந்த. ஜப் மேரி தீத் கி உஸ்கோ ख्वाहिश हुई, என்னை பார்க்கணும்னு அவனுக்கு எப்ப ஆசை வந்துச்சோ, நானும் வரணும்னு கேட்க சொல்லவே இல்லை. எனக்கு ஆசையும் இல்லை வெளியே வரணும்னு. அவனை பார்க்கணும்னு ஆசை இல்லை, வெளியே வரணும்னு ஆசையும் இல்லை, ஆசைப்படணுங்கிற ஆசையும் கிடையாது, எதுவுமே இல்லை. நிம்மதியா கம்முன்னு கிடந்தேன். இங்க வந்த பின்னாடி தான் இத்தனை தண்டனை, இத்தனை அதாபு, உள்ளங்கள் இத்தனை பாடு. திரும்ப கதி என்ன ஆகுமோ தெரியல, நரகமா சொர்க்கமா? பேசாம அங்கேயே விட்டுனா நரகம் சொர்க்கம் பேச்சே இருந்திருக்காதே பை. ஜன்னத்து நார அதாபு, சக்கராத்து, கபரு, ஜி ஹஷரு, மஹ்ஷர், தலைக்கு மேல சூரியன், படி நினைச்சாலே பகீருங்க. ஏன் அல்ல இவ்வளோ அதாபப்படுத்த? பேசாம அங்கேயே விட்டுருக்கலாம். உடனே நான் வாடா விட்டு எங்க மெட்ராஸை கூட்டி போறேன், ஆட்சி போய் கூட்டுவேன், அங்கே நொக்கு நொக்கண்ணா அப்படி பேசாம திருப்பூர்லேயே கம்முன்னு கிடந்தேன், விட்டுருக்க வேண்டியதானே. வாங்கன்னு கூட்டு வந்து பட்டினி போடுறேன், அடி சாத்துறாரு, போறவங்களும் அடிச்சுட்டே போறாரு. அங்க போய் சாத்துறாரு. இதுக்காக கூட்டி போனீங்க என்ன சொல்ல? இதுக்கு கூட்டி பேசாம திருப்பூர்ல கம்முன்னு கிடந்தேன். என்ன போய் ஜப் மேரி தீத் கி உஸ்கு ख्वाहिश हुई. அப்ப அல்லாஹ் தஆலா நம்மளை வேதனைப்படுத்தி துனியா கூட்டிட்டு வரல, தன்னுடைய மஸ்ஹரா கூட்டிட்டு வந்தான். அவனுடைய ஒரு சந்தோஷத்துக்கு அல்லாஹ் கூட்டி வந்தான், நம்ம சந்தோஷத்துக்கு இல்லை. அவன் சந்தோஷப்படுறது தன்னுடைய மஸ்ஹரா. அப்ப அல்லாஹ் அவனுடைய மஸ்ஹரா இருக்கக்கூடிய நம்மளே சும்மா விட்டுருவான்? கலந்துங்களா? எப்படிங்க சும்மா விடுவான்? இதுமா அது எங்கேயும் கண்ணியப்படுத்துவான், அங்கேயும் கண்ணியப்படுத்துவான். வலக்கது கர்ரமுனா பனி ஆதம், பனி ஆதம் என கண்ணியப்படுத்தின என்னுடைய முழு மஸ்ஹராவும் இருக்கிறான், என்னுடைய முழு உஜூத் சிஃபாத்துடைய வெளிப்பாடாம இருக்கிறான். மஸ்ஹருடைய முழு சிருஷ்டிகள் எல்லாமே வெளிப்படுது. ஆடு மாட்டுலையும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்து வெளிப்படுது, மலைகள்லையும் வெளிப்படுது, ஜமாதாத்துலையும் வெளிப்படுது, நபாதாத்துலையும் வெளிப்படுது, ஹயவானாத்துலையும் வெளிப்படுது. ஜமாத்னா எது பை? கல் மண் உயிரற்றவைகள். நபாதாத்னா, ஹயவானாத்னா, இது எல்லாத்துலயும் வெளிப்படுத்தான் செய்யுது பாய். ஆனா பரிபூர்ணமா எங்க வெளிப்படுது? இன்சான்ல. ஜமாதாத் और नबातात और हैवानों में सब देखो, जमादात और नबातात और हैवानों में सब देखो. எல்லாத்துலயும் அல்லாஹ் நீ பாரு. मगर सूरत के इंसान, मगर सूरत के आदम में सजा अल्लाह ही अल्लाह. ஆனா ஆதமுடைய சூரத்துல முகம்மலா அவன் தான் வெளியா இருக்கிறான்.
मगर सूरत के आदम में सजा अल्लाह ही अल्लाह है, जिधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है, जिधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है. இப்ப எல்லாத்துலயும் இருந்தாலும் முக்கம்மலா அல்லாஹ்வை காட்சி அளிக்கக்கூடிய கண்ணாடியா இருக்கு இந்த மனுஷன். அப்ப இந்த மனுஷனை சும்மா விட்டுறணும். வலக்கது கர்ரமனல் முஸ்லிமீன் வலக்கது கர்ரமனல் முஃமினீன் வலக்கது கர்ரமனல் முஹ்சினீன் வலக்கது கர்ரமனல் சாலிஹீன் வலக்கது கர்ரமனல் அன்பியா வல் அவுலியா சொல்ல வலக்கது கர்ரமனா பனி ஆதம். मैं भी हूं उसमें. ஆதமுடைய மைந்தனை கண்ணியப்படுத்தினேன். அப்ப அத நானும் தானே இருக்கிறேன். ஆகில உலகத்துல ஆக கடைந்தெடுத்த பாவியாக என்னையும் சொல்லிட்டான். வலக்கது கர்ரமனா பனி ஆதம் வ ஹமல்னாஹு ஃபில் பர்ரி வல். அப்ப இங்க சங்கைப்படுத்தி அல்லாஹ் என்ன அங்கேயே கை விட்டுருவான். ஏன்னா இங்க எப்படி அல்லாஹ்வுடைய மஸ்ஹரா நான் இருக்கிறேன்னு என்ன கண்ணியப்படுத்துறானோ அங்கேயும் அல்லாஹ்வுடைய மஸ்ஹரா இருப்பேன். மஹ்ஷர்லயும் மஸ்ஹரே खुदा தான். நான் சொர்க்கத்துல கோடி கோடி ஆண்டுகள் ஆனாலும் உஜூத் எனக்கு சொந்தம் இல்ல. ஒரு கோடி ஆண்டுகள் சொர்க்கத்துல 100 கோடி ஆண்டுகள் வாழ்ந்தாலும் உஜூத் சொந்தமாயிரும் உனக்கு. இந்த தகரம் இந்த டப்பியை 1 கோடி ஆண்டுகள் காட்டி கொண்டிருந்தாலும் தகரம் தகரம் தான், டப்பி டப்பி தான். இந்த டப்பிக்கு தகரம் சுயமே இருக்கவே இருக்காது. சுய உஜூத் இல்லவே இல்லை. இரவல் பெற்ற உஜூத் தான் அது. அது மாதிரி சொர்க்கத்துல போய் கோடானு கோடியால் அபதன் அபதன் அங்கே சொர்க்கத்தில் இருந்தாலும் கூட உஜூத் எனக்கு சொந்தம் இல்ல. ஹயாத் என்னது இல்ல. லம்பி ஹயாத்துல சொர்க்கத்தில் நீண்டமான ஹயாத். அப்ப ஹயாத் யாருது? நமக்கு சொந்தமா? அப்போ ஹயாத் யாருதான்? இல்மு யாருது? இராதா, குத்ரத், சமாஅத், பசாரத், கலாம், குவத். அங்க போய் நம்ம சொந்த குவத்தா இல்ல லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா? அங்கேயும் லா குவத்த இல்லா பில்லாவா? அங்கேயும் லா குவத்த இல்லா பில்லா தான். அங்க போய் நான் பார்க்க என்ன யாரில் ஏன் குவத்து கொண்டு நான் சாப்பிடல ரொம்ப நிஸ்பத்து குவத்து இங்கேயும் பார்ப்போம் அங்கேயும் பார்ப்போம். இங்கே சாப்பிடும் போது ஏன் குவத்து மோலா நிஸ்பத் மேரி குவத் தேரி இங்கே பார்க்கறோம்ல, அது மாதிரி அங்கேயும் பார்ப்போம். இந்த சாப்பாட்டை ஊட்டி விட்டு போவன் யாரும் இல்லை. இங்கே சொல்றீங்களா அங்கேயுமே சொல்லணும். நம்ம ஏ அமல் வஹா பி ஜாரி ஹே. தரீக் தக்வா, ஹகீகத் தக்வா, மாரிஃபத் தக்வா அங்கே இருக்கு. தரீக் தக்வா நிஸ்பத் குவத். உன் குவத்து கொண்டு தான் என் செயல் நடைபெறுகிறது. சொர்க்கத்தில் இருக்கு தரீகத். ஷரீஅத் ஹகீகத் தக்வா யால ஏன் ஹயாத் இல்ல உன் ஹயாத். மாரிஃபத் தக்வா இந்த ஹூர்லின்களை காட்சி அளிக்க ஒன்றை தவிர யாரும் இல்லை. அங்க பார்க்கலாமா இல்லையா? ஷரீஅத் தக்வா கிடையாதுங்க. ஏன்னா ஹராம் ஹலாலுக்கு பேச்சே கிடையாது இல்லைங்க. எவனும் ஏமாற்ற முடியாது, மோசடி செய்ய முடியாது. ஷரீஅத் இங்கே முடிஞ்சு, ஷரீஅத் துனியாவோட முடிஞ்சு. தரீகத்து ஹகீகத்து மாரிஃபத்துல அங்க இருக்கு. ஷரீஅத் துனியா முடிஞ்சு. தொழுகை கிடைக்காங்க போய் பள்ளிவாசல்ல பாங்கு, தொழுகை, நோம்பு, ஜகாத்து, ஜகாத்து, நோம்பு, நோம்பு கஞ்சி, ஜி வடை, சம்சா, அது சம்சா கிடைக்கும். நோம்புக்கு நோம்பு இருக்காது. நோம்பு கஞ்சி கேட்டா கிடைக்கும். என்ன பை கிடைக்குங்களா பை? இதெல்லாம் கிடைக்கும். வடை, சம்சா கிடைக்கும். அடைஞ்சுங்களா? எல்லாம் சொர்க்கத்தில் கிடைக்கும். நோம்பு இருக்காது, ஜகாத் இருக்காது. யார் வாங்குவாங்க? ஹஜ் இருக்காது. தொழுகை, நோம்பு, ஜகாத், ஹஜ் இருக்காது. கலிமா மட்டும் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் அங்க போய் இருக்கும். சொர்க்கத்துடைய வாசலே லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதி போட்டிருக்கும். நீ அங்க போய் லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவிக்கலாம். சாப்பிடுமா லா இலாஹ இல்லல்லாஹ். சாப்பாட்டுல இருந்து தேவை புரிச்சவன் யாரும் இல்லை. தஜ்ரீ மின் தஹத்தில் அன்ஹார், ஆறுகளை பார்க்கிற லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஆறுகளின் தேவை புரிச்சவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் அங்க இருக்கு. தொழுகை, நோம்பு, ஜகாத், ஹஜ் இல்லாவிட்டாலும், ஷரீஅத் தக்வா இல்லாவிட்டாலும், அங்கே ஷரீஅத் தக்வாக்கு வேலை இல்லாவிட்டாலும், ஹராம் ஹலால், வட்டி, சூது, இதெல்லாம் கிடையாது இல்லையா? இது இல்லாட்டி தரீக் தக்வா, ஹகீகத் தக்வா, மாரிஃபத் தக்வா அங்க இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை எல்லாரும் அங்கே போய் பார்க்க தௌஃபீக் செய்வான். இங்கே பல இங்கே ஷரீஅத் தக்வா, தரீக் தக்வா, ஹகீகத் தக்வா அங்கே போய் செய்ய வைப்பான் அல்லாஹ் இன்ஷா. வலக்கது கர்ரமனா பனி ஆதம்ல நான் இருக்கிறேன்னா இல்லையா? ஆதமுடைய மைந்தனை கண்ணியப்படுத்தினேன். ஏன் உஜூத கொடுத்தேன், ஏன் ஹயாத்தை கொடுத்தேன், ஏன் இல்ம கொடுத்தேன், ஏன் இராதா கொடுத்தேன், நான் ஏன் குவத்தை கொடுத்தேன். ஜி வா வா வா.
அப்ப அங்கிருந்து கூட்டிட்டு வந்தது மௌலா. அப்ப நாமே பே பண்ணணும். ஜப் மேரி தீத் கி உஸ்கு காஹிஷ் ஹுயி அர்ஷ் ஷே ஃபர்ஷ் தக் முஜ்கு லானா படா. அர்ஷிலிருந்து ஃபர்ஷுக்கு என்னை கூட்டிட்டு வந்தான் அல்லாஹ் தஆலா. பாத் இத்னி தி இஷ்க் பேதாப் தி. விஷயம் சுருக்கமா இவ்வளவுதான். அவனுக்கு ஏற்பட்ட அந்த இஷ்க் அளவற்ற அடக்க முடியாத காதல். யாருக்கு? மௌலாவுக்கு. தன்னை வெளிப்படுத்தும் அடக்க முடியாத காதல். இஸ்லியே சாரா ஆலம் பனானா படா. அதனாலதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை படைக்க வேண்டி ஏற்பட்டு போச்சு. காதல் அல்லாஹ் கொஞ்சமா இருந்துன்னு வச்சுங்களேன், சரி விடு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பேரை படிச்சா முடிஞ்சு போச்சு. படிச்சா ஹாலிக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் எல்லாத்தையும் படிக்கணும் என்ன அவசியம் இருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், வேணா கௌசு நாயகம், அஜ்மி நாயகம், ஒரு நாள் அவுலியாக்களை படிச்சா விட்டுறலாம்ல. நம்மள பேர் அயோக்கிய பேரை வெளியே படிக்கணும். என்னுடைய அத்தனை சிஃபத்தையும் காட்டணும். இந்த பயலை படைச்சாத்தானே கஃபூரியத்து வெளியே வரும். என் தவ்வாபுன்னு காட்ட முடியும், கஃபூர்னு காட்ட முடியும். எதையும் விட்டு வைக்க, எல்லா சிஃபத்தையும் வெளியே காட்டணும். வெறி, அல்லாஹ்வுக்கு இஷ்க், காதல், வெறி. பாத் இத்னி தி இஷ்க் பேதாப் தி, அடக்க முடியாத காதல். இஸ்லியே சாரா ஆலம் பனானா படா. இஸ்லியே சாரா ஆலம் பனானா. जब मेरी दीद की उसको ख्वाहिश हुई अर्श से फर्श पर मुझको लाना पड़ा. जी बात इतनी थी उश्क बेताब था इसलिए सारा आलम बनाना पड़ा. वाह 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 जी, சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ். இப்ப முஸ்தகர்ல எங்க கொண்டாடுறதுல முஸ்தௌத்தாக அவன் தான் கொண்டு வந்த. நீ ஏன் கவலைப்படுற? கூட்டிட்டு வந்தவனை விட்டுரு. நீ கவலைப்படுறது ரொம்ப அல்லாஹ் கவலையா இருக்கு. கவலைப்படுறான் தேவையில்லாம, தேவையில்லாம கவலைப்படுற. இன்னொருத்த கேட்கறது அல்லாஹ் தஆலா தனக்கு மானக்கேடா நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா நீ போய் இன்னொருத்த கேட்கறது. முஷாக் இஷா எஜமா அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட வயது ஆஃபி சலாமத்தி அல்லாஹ் தருவாங்க. அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க. இவனுடைய முரீது ஒருத்தவங்க கேரளாவில் இருக்காங்க. குமுலியா ஏதோ ஒரு ஊர், கேரளாவா இந்த ஊர் ஞாபகம் இல்லை. ஒரு மலை மேலே மலை வச்சு, அங்கே பெரிய பண வசதியானவர், பெரிய எஸ்டேட் அதிபர், அந்த ஊருக்கு தலைவர். அவர் பெரிய எஸ்டேட் தோட்டங்கள் வச்சுருப்பாங்க. சிராஜ் மலைகள் வச்சுருப்பாங்களே, ஏலக்காய் தோட்டம் எல்லாம் வச்சுருப்பாங்க, தேயிலை தோட்டங்கள். இது மாதிரி எங்கள் ஊருக்கு வாங்க எஜமானு கூப்பிட்டாங்க. சரி எஜமா 10 பேர் முறிதுகளோட இங்கேருந்து வண்டி பிடிச்சி போயிட்டாங்க. மலை மேலே ஏறி போயாச்சு. அவங்க பெரிய பங்களா தங்க வச்சுருக்குறாங்க. நல்ல குளிர் பிரதேசம். ஒரு நாள் தங்கி தாலீமுக்காக பயானில் செஞ்சுருக்காங்க. அப்போ எஜமா சொன்னாங்க, ஒரு நாள் காலை வேலை கொஞ்சம் நடந்து போய் வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டா சொல்லிவிட்டு இப்படியே நாங்கள் கிளம்பி வாக்கிங் போனோம். காலையில் சுற்றி பார்க்கலான்னு போனோம். கொஞ்சம் தூரம் போயிருப்போம், பின்னாடி ஓடி வந்தார் தலைவர். அவர் யார்? அந்த கூட்டிகிட்டு போனார். நான் சம்பவம் முன்ன பின்ன மாற்றி சொல்லி தெரியல, ஞாபகம் இல்லை. ஓடி வந்தார். அல்லாஹ் எஜமான், ஒரு செய்தி என்ன, நீங்கள் போயிட்டு சுற்றிட்டு வந்துடுங்க, எந்த கடையிலையும் போய் ஒரு டீ குடிக்கக்கூடாது. நிறைய டீ கடை வரிசையாக இருக்கும். வடை கடை வச்சுருப்பாங்க, பஜ்ஜி கடை வச்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்கல்ல. சரி நல்ல அழகான பஜ்ஜியாக இருக்குது, சாப்பிட்ருவோம். ஒரு வடை போட்டிருக்கேன், சாப்பிட்ருவோம். எங்கேயும் போய் நின்றக்கூடாது, எங்கேயும் போய் அதாச்சுங்களா. போய் சுற்றி பார்த்துட்டு தான் வந்துடுங்க. நீ எந்த கடையிலையும் போய் ஹோட்டலில் போய் டீ குடிக்கூடாது. ஏன்னா இந்த ஊர் தலைவர் நான். என் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தவர், நான் கூட்டிகிட்டு வந்து நான் அழைச்சி வந்த மனுஷன் என் வீட்டில் இல்லாமல் வெளியே போய் டீ குடித்தான். அதோட கேவலம் எனக்கு என்ன இருக்குது? அதோட மானக்கேடு எனக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள். மொத்த ஊரில் எங்கே இருந்தாலும் என் வண்டி ஆளை அமைச்சு கூட்டின்னு விட்டுருவோம். காலையில் கூட வச்சிடறோம். வடை வேணுமா, சமோசா வேணுமா, 24 hours டீ வேணுமா, விளைஞ்சிங்களா, எந்த ஹோட்டல் சாமான் வேணுமோ சொல்லுங்க, ஞாபகம் அமைச்சு கொண்டு வந்து உங்கள் காலடி என் வீட்டில் வச்சு கொடுக்குறேன். அதான் சொல்ல, என் வீட்டு விருந்தாளியாக வந்துட்டு நீங்கள் இந்த ஊரில் போய் எங்கேயாவது போய் உட்காந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாலோ, வடை சாப்பிட்டாலோ, சாயாச்சாலோ ஊருக்காரன் என்னம்மா? அதோட எனக்கு பெரிய கேவலம் என்ன இருக்குது? சும்மா இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாருப்பா. அப்போ எனக்கு ரொம்ப பெரிய விபத்தாச்சு. நீ கூட்டிகிட்டு வந்தவன் மௌலா. அவன் அவன்கிட்ட கேட்காம இன்னொருத்த போய் நீ இது முகத்தாஜானா அல்லாஹ் ரோஷக்காரனா இல்லையா? எப்படி நீ அவன்கிட்ட போன? நான் தானே கூட்டு வந்தேன் உன்னை. நான் உஜூதே ஹக்ஹில் ஆயா முஜே, அவன் தான் கூட்டு வந்தான் என்னைய.
நீ இன்னொருத்தர கல்புல வைக்கவே வைக்காத. லவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் லத்தஹது அபா பக்ர ஹலீலாட்டா. யாரையாவது நான் நேசிக்கணும், என் கல்புக்கு உள்ள இடம் வைக்கணும் நான் விரும்பி இருந்தால் அபூபக்கரை வச்சிருப்பேன். என் கல்புல மௌலாத்தர் யாருக்கும் இடமே கிடையாது. அபூபக்கர் நேசர் முஹபூப் பிரியமானவர், அவ்வளவுதான். கல்புக்குள்ள மௌலாதான். அபூபக்கர் கூட உள்ளத்துல வைக்கல, கதீஜாவையும் வைக்கல, ஆயிஷாவையும் வைக்கல ரலியல்லாஹு அன்ஹு, யாரையும் வைக்கல, இலாஹா வைக்கல, நண்பரா வச்சுக்கிட்டேன். கதீஜாவை மனைவியா வைத்துக் கொண்டு ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷாவை மனைவியா வைத்துக் கொண்டு ரலியல்லாஹு அன்ஹா. இலாஹா யாரையும் வைக்கல, தேவையை நிறைவேற்றக்கூடியவெல்லாம் வைக்கல. இவ சந்தியில விட்டுருவானு, பாதியில விட்டுருவானு, விளைஞ்சுங்களா? யாரு? அல்லாஹ் தான் வச்சிருக்கேன். அப்படியாப்பட்ட உலூஹியத்தை எஜமா ஃபைஜனாக நம்ம கொடுத்துருக்காங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். லவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் லத்தஹது அபா பக்ர ஹலீலா வலாக்கின்னஹு அஹீ வ சாஹிபி. அவர் என் சகோதரர், என் தோழர். லா இலாஹி லா ரப்பி. அவர் இலாஹும் இல்ல ரப்பும் இல்ல. ரவா முஸ்லிம். பை நான் சேர்த்துக்கிட்டது பை. லா இலாஹி லா ரப்பி நான் சொன்னேன், உங்களுக்கு விளக்கம். எஜமா சொன்னது என்னங்க? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் லத்தஹது அபா பக்ர ஹலீலா வலாக்கின்னஹு அஹீ வ சாஹிபி. என் நண்பர், என் தோஸ்த். ஆயிஷா என் மனைவி, ஃபாத்திமா என் மகள். யாரும் இலாஹ் இல்லை, என் ரப் இல்லை. யாரையும் இலாஹாக்கல ரப்பாக. அப்படி வச்சுதான் கல்பு ஃப்ரீயா இருக்கும். இல்லையா? கல்புல அவரை நம்பணும், இவரை நம்பணும், கை விட்டாங்களே, கால் மனசு பூரா வருத்தமா இருக்கு, தூக்கி எரியா. அல்லாஹ் சில நேரங்களில் இது காட்டுறதும் நீ இன்னும் ரப்ப முழுசா இலாஹாக்கலன்னு காட்டுவான். நீ அதனால அல்லாஹ் நீ யாரை நம்பனே கை விடுவாங்க. விளங்கிட்டியா? அல்லாஹ் நம்பு. விளங்குங்களா? மை ஆயி சஹேலி அதம் கே நகர் சே வஜூதே ஹகீகி ने लाया मुझे आदम मेरी बस्ती में होकर नहीं थी आदम मेरी बस्ती में होकर नहीं थी नहीं से वो है ने दिखाया मुझे नहीं से वो है दिखाया मुझे नहीं से वो है ने दिखाया मुझे. वाखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னும் செய்தி கொஞ்சம் பாக்கி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாடுவானே ஆனால், ஹயாத் அல்லாஹ் கொடுத்தானே ஆனால், தௌஃபீக் செய்வானா, நாளை தொடருவோம்.